நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். සියල්ල වාසනාවන්තයි. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வாகன ஓட முடியாத பிரச்சனை, டீசல் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை இந்த இலங்கை தேசத்தில் இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். ලංකා දේශීනට බෝ දේවල් ස්වාමීන් වහන්සේ මට ඉගැන්වුවා. இந்த பிரச்சனைகள் மத்தியிலே நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்களே, நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். හැම ප්‍රශ්නයක් මැද්දේ ඔබ මෙතන සිටීම වාසනාවන්තයි. தொட்டலங்கால அரை மணித்தியாலும் காவல் நின்ற வாகனத்துக்காக තොට ළඟ මම පැය භාගයක් හිටියා වාහනේ සඳහා. முடியல, நடந்து வந்து சேர்ந்துட்டேன். ඇවිදලා තමයි මේ ස්ථානට මම පැමිණියේ. கடவுளுக்காக வருத்தணும் நம்மளை. දැනාන්සේ උදේසා අපි පොඩක් පොඩි කරගන්න ඕන අපිව. எப்படி ஆயினும் சேர்ச்சுக்கு போகணும் என்ற தீர்மானம் எடுக்கணும். ඕමාරි දේවස්ථානට යන්න ඕනේ කියලා තීරණය කරන්නට ඕනේ. சாட்டு போகலாம் தேவனுக்கு முன்பாக செல்லாது. නිදාසට කාරණා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හරියන්නේ නැහැ. இதே காரியத்தை நம்ம வேறொரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்க செய்வோமா? මෙවැනි දෙයක් විතා වැදගත් දෙයකට අපි මේ විදිහට කරනවද? ஆகவே தேவன் இருதயத்தை பார்க்கிறார். එනාසේ නිතරම අපගේ හදවත දිහා බලනවා. நம்முடைய எப்படிப்பட்ட சுபாவத்தோடு தேவனை ஆராதிக்கிறோம் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். මොන වගේ ස්වභාවකින්ද ස්වාමීන් වහන්සේව නමස්කාර කරන්න කියලා එතුමා බලා සිටිනවා. நல்லது, கர்த்தர் உங்களை එනා ஆசீர்வதிப்பார். සුභ ආශිර්වාද කරයි. ஒரு விசை தலைகளை தாழ்த்தி එක විටක් ඉස නමා ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம். එනාසෙන් අපි ආඥා කරමු. ஆண்டவரே, நன்றாக துதித்து உங்களை ஆராதித்தோம். අපි හොඳට ප්‍රශංසා කරලා නමස්කාර කළා. உங்களுக்கு காணிக்கையை செலுத்தி உங்களை ඔබට மகிமைப்படுத்தினோம். පඳුරු දීලා බොහොම මහිමයට පත් කළා. இப்போது என்ன ரேமா வார்த்தை எனக்கு මොන வச்சிருக்கீங்கப்பா? වගේ රේමා වචනයක් මටම කියලා ඔබ තබා තිබෙනවද? ஆண்டவரே, எனக்கு என்ன நீங்க பேச போறீங்க? මට ඔබ මොනවද අද කතා කරන්නට යන්නේ? பக்கத்தில் உள்ளவருக்கு அல்ல, ළඟ ඉන්න එක්කෙනාට නොවේ ස්වාමිනේ. என்னுடைய கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு அல்ல, මගේ ස්වාමි පුරුෂයාට භාර්යාවට දරුවන්ට නොවේ ස්වාමිනේ. எனக்கு என்ன பேச போறீங்க ஆண்டவரே? මට ඔබ අද කතා කරන්න යන්නේ මොනවද? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க. உங்களுக்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, என்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்துங்க. என்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்துங்க. என்னுடைய வாயாய் உங்களுடைய வாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் ரேமா வார்த்தைகளை பேசுங்கள். ஒவ்வொருவரோடும் ரேமா வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்திலும் உங்களை வெளிப்படுத்துங்கப்பா. හදවත එළිදරව් කරන්න ස්වාමිනේ. உங்களுடைய இருதயம் அவர்களுக்கு புரியும்படி செய்யுங்க ஆண்டவரே. ඔබගේ හදවත එයාට තේරුම් ගන්නට සලස්වන්න ස්වාමිනේ. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. දෑතට බාර කරනවා පියාණනි. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. නාමයෙන් යාපත් පියාණනි. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை, ஒரு தெளிவை உண்டு பண்ண අද விரும்புகிறார். දවසේ තාමත් පැහැදිලි කමක් ඔබට කරන්නට කැමති ස්වාමිනේ. அவர் ஒரு தெளிவை உண்டு பண்ண விரும்புகிறார். පැහැදිලි කමක් කරන්න ස්වාමීන් වහන්සේ කැමති. அது என்ன தெளிவு? මොනවද මේ පැහැදිලි කම? இன்றைக்கு அநேகருக்கு கேள்வி, අද බොහෝ අයට ප්‍රශ්නාර්ථයක් තිබෙනවා. தேவன் யாரு? දෙවියන් වහන්සේ කවුද? இயேசு யாரு? යේසුස් වහන්සේ කවුද? பரிசுத்த ஆவியானவர் யார்? සුද්ධාත්මයන් වහන්සේ කවුද? ஏனென்றால் 3 விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறபடினால இன்றைக்கு வெளியில் உள்ள அநேக குழப்பங்களை நம்முடைய கிறிஸ்தவர்கள் சந்திக்கிறார்கள். ස්වාමීන් වහන්සේ 3 ආකාරයෙන් ක්‍රියා කරන නිසා පිටස්තර ක්‍රිස්තියානි අයට ලොකු බාධාවක්ව තිබෙනවා. ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறவருடைய உண்மையான பெயர் என்ன? දෙවියන් වහන්සේ කියනවා ඒ තුමාගේ හරි නම මොනවද? எந்த நாமத்தினால வியாதி சுகமடைகிறது? මොන නාමයෙන්ද රෝගියන් සුව වෙන්නේ? எந்த நாமத்தினால பிசாசு நடுங்குகிறது? මොන නාමයෙන්ද යක්ෂයන් වෙවුලන්නේ? இதைத்தான் நாங்க கவனிக்கணும். මේක තමයි අපි අවධානය යොමු කරන්නට அவர் திரியேக தேவன் என்று வேதம் சொல்கிறது. ත්‍රිත්වයක් ඇති දෙවිඳුන් නැටියට තමයි ස්වාමීන් වහන්සේ තනාන් කරන්නේ. திரித்துவ தேவியன் வான்ஸ் ත්‍රිත්වය. திரியேக தேவன் என்று வேதம் சொல்கிறது. ත්‍රිත්වයේ දෙවියන් වහන්සේ ලෙස තමයි සඳහන් කරන්නේ. அந்த திரித்துவ தேவியன் வான்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தேவனுக்குள்ளாக இயேசு என்கிற பெயர் வேதம் முழுவதிலுமாய் எங்களுக்கு பறைசாற்றுகிறது. ත්‍රිත්වය කියන ඒ දෙවිඳුන් තිදෙනා මත යේසුස් වහන්සේගේ නාමය තමයි වැඩියෙන් සඳහන් වෙන්නේ. ஆகவே இந்த 3 கிரியைகளாய் கிரியை செய்கிற அந்த தெய்வம் මේ 3 ආකාරයෙන් ක්‍රියා කරන දෙවිඳුන් ஆதி காலங்களில தேவனாய் இருந்தார். පටන් ගැනීමේ දෙවියන් වහන්සේ ලෙස සිටියා. தேவனாய் இருந்தார். දෙවිඳුන් ලෙස සිටියා. அவர்
தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினார். දිවස්වරින් තුලින් කතා කළා. அவர் வெளிப்படையாய் பேச முடியவில்லை. ඊටාත්ම පැහැදිලිව එලිපිට කතා කරේ නෑ. அதற்கு பிறகு இன்னொரு காலம் வந்தது. ඊට පස්සේ තවත් කාලයක් පැමිණියා. அவர் குமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். පුත්‍රයෙක් ලෙස මේ පොළොවට පැමිණියා. குமாரனாய் வந்து நாங்கள் எப்படி வாழணும் என்று எங்களுக்கு அந்த வேதத்தில் இருந்து கற்றுக் கொடுத்தார். පුත්‍රයෙක් ලෙස මේ ලෝකේ කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ කියලා දේව වචනේ තුලින් අපිට පැහැදිලි කළා. அந்த குமாரனாய் இருக்கும்போது 3.5 வருடங்கள் அவர் எங்களுக்கு சகல காரியத்தை வேதத்திலிருந்து கற்றுக் கொடுத்தார். පුත්‍රයෙක් ලෙස අවුරුදු 3මාරයක් සුදු බයිබලයේ තුලින් අපිට පැහැදිලි කළා. அதன் பின்பதாக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு ඊට පස්සේ කුරුසපත් වෙලා சிலுவையின் மரணத்துக்கு பின்பதாக அவர் பரலோகத்துக்கு சென்று කුරුසපත් වීම තුලින් ස්වර්ගයට ඇතුල් වෙලා பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பி සුද්ධාත්මන් වහන්සේ අප වෙතට යවලා பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். සුද්ධාත්මන් වහන්සේ අපට දීලා දැන් සුද්ධාත්මන් වහන්සේ තුලින් අදත් ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරනවා. தயவு செய்து இந்த 3 விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். මේ කාරණා තුනම ඔබ තේරුම් ගන්නට ඕනේ. இதை நான் ஏன் அழுத்தமாய் இன்றைக்கு ஆண்டவர் இதை பேச விரும்புகிறார் என்றால், මේක තදින්ම මේ දේ කතා කරන්න ස්වාමීන් වහන්සේ කැමති වෙන්නේ. இன்றைக்கு யெகோவா விட்னஸ் என்று சொல்லப்படுகிற கள்ள போதகர்கள் இந்த உலகத்துல தோன்றி இருக்கிறார்கள் அதிகமாக. ඒගොල්ලෝ වික්නස් කියලා වැරදි ඉගැන්වීමක් ඇති කරන සමාගමක් තිබෙනවා. அவர்கள் சொல்லுவார்கள் தேவன் தான் தெய்வம். දෙවිඳුන් තමයි එකම දෙවිඳුන්. அவர்கள் எப்படி வசப்படுத்திக் கொள்வார்கள் என்றால், කොහොමද අපි රවට්ටන්නේ කියලා කිව්වොත් ஐயோ நாங்கள் இயேசுவையும் தான் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று අපි சொல்லுவார்கள். යේසුස් වහන්සේ ගැනත් ඔබට කියනවායි කියලා කියනවා. இயேசுவையும் அந்த வசனம் தான் பிழைக்கிறது. යේසුස් වහන්සේවත් කියලා කියන වචනේ තමයි අපි වරද්දට වටන්නේ. இயேசுதான் தேவன், යේසුස් තමයි දෙවිඳුන් කියලා කියන්නේ இயேசுவே නෑ. தெய்வம். යේසුස් තමයි දෙවිඳුන් කියලා කියන්නේ නෑ. இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம்தான் பிசாசு යේසුස් நடுங்கும். වහන්සේගේ නාමයෙන් තමයි යක්ෂයන් වෙවුලන්නේ. வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை தேவனுடைய நாமத்தினால் பிசாசு நடுங்கும் என்று. සුදු බයිබලේ කොහෙත්ම කියලා නැහැ දෙවිඳුන්ගේ නාමයෙන් යක්ෂයන් එලවන්න පුළුවන් කියලා. வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே பிசாசு நடுங்கும் என்று. සුදු බයිබලේ කොහෙත්ම කියලා නැහැ සුදාත්මන වහන්සේගේ නාමයෙන් යක්ෂයන් වෙවුලනවායි කියලා. இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். යේසුස් වහන්සේ මිනිසෙක් ලෙස මේ පොළොවට පැමිණියා. இயேசு இந்த உலகத்திலே வந்து அவரே தேவனாய் இருந்தும் அவர் மனித ரூபத்திலே இந்த உலகத்துக்கு வந்தார். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ ලෙස සිටියත් මනුෂ්‍ය ස්වරූපයෙන් මේ පොළොවට පැමිණියා. ஆணித்தரமாக வேதத்திலே பல உதாரணங்கள் இருக்கிறது. ඊ타ත්ම ස්ථීර ලෙස බොහෝ උදාහරණ තිබෙනවා සුදු බයිබලේ. யோவான் 8 அதிகாரம் 24 வசனம், யோவான் 8 වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදය 25வது வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது 25 අපි කියවනකොට யாராவது எடுத்துக்கொண்டால் வாசிங்கள். யோவான் 8 அதிகாரம் 24 25. யோவான் 8 24 25. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், வாசிங்க. එබැවින් මම උන්වහන්සේයි ඔබ පිළිගත්තොත් මිස நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், මමයි කියලා ඔබ පිළිගත්තේ නැත්තම් அப்போ நானே அவர், யார் அவர்? මම තමයි එයා. அவர்தான் தேவன். එතුමා තමයි දෙවිඳුන්. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சீஷர்களை பார்த்து சொல்கிறார். ගෝලයන්ට කියනවා මාව දැක්ක කෙනා පියන් වහන්සේව දැක්කා සමානයි. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் මම තමයි එයා කියලා ඔබ විශ්වාස පිළිගත්තේ නැත්තම් உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். ඔබගේ පාපෙන්ම ඔබ මැරෙයි කියලා කියනවා. வாசிங்க 25. அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். මුල සිට ඔබට කිව් තැනන් වහන්සේය. நான் ஆதி முதலாய், ஆதி உலகம் தோன்ற முன்பதாக நான் உங்களுக்கு சொல்லப்பட்டவர் தான் நான். ලෝකේ පටන් ගන්න ප්‍රථමයෙන් මම කියපු කෙනා. தயவு செய்து ரொம்ப கவனமாய், ஒரு கடவுளுக்காக வாழுகிற பிள்ளைகள் දෙවියන් වහන්සේ උදෙසා ජීවත් වෙන දරුවන් அவருக்காக பைத்தியமாய் வாழ வேண்டும். ඒ අය උදෙසා පිස්සෙක් වගේ අපි ජීවත් වෙන්නට ඕනේ. அவரை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. එයාව අතහැර දෙන්න නරකයි. யாராகிலும் உங்க வீட்டுக்குள்ள வந்து இயேசுவை பத்தி அல்லது வேற யாரை பத்தி சொல்ல போறேன்னு சொன்னா எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுங்க. යේසුස් වහන්සේ අර වෙන දෙයක් ගැන කතා කරන්න ඔබ කියන්න එපා කියලා කියන්නේ ඒගොල්ලන්ට. யூடியூப் பிரசங்கம் உங்களுக்கு தேவையில்லை. YouTube දේශනා අප අවශ්‍ය නැහැ. யூடியூப்ல கண்டவர்கள் பேசுறது உங்களுக்கு தேவையில்லை. YouTube විවිධාකාරයි කතා කරන ඒවලට අවශ්‍ය නැහැ. உங்களுக்கு அழகான சத்தியம் இந்த சபையிலே போதிக்கப்படுகிறது. ලස්සන
ලස්සන පෑදිලි සත්‍යතාව මේ සභාවේ කතා කරනවා. சரியான சத்தியம், ஒழுக்கமுள்ள சத்தியம் இந்த சபையிலே போதிக்கப்படுகிறது. හරියාකාර ශබ්ද සත්‍යතාවයේ මේ සභාවේ ඔබට කතා කරනවා. சாத்தான் வரும்போது ரொம்ப மென்மையாய் வருவான். යක්ෂයා එනකොට ඉතාමත්ම කපටි ලෙස සියුම් ලෙස පැමිණෙනවා. யாராக எழுதுறாண்டா எழுதிக் கொள்ளுங்கள், நோட் சொல்லுகிறேன். ලියන්නට ඔබට නෝට්ස් දෙනවා. எசேக்கியேல் 28 එසේකියල් 28ද ஏசாயா 14வது அதிகாரத்தில் நாங்கள் பிசாசு யார் என்று கண்டுபிடிக்க முடியும். එසායා 14 පරිච්ඡේදයේ යක්ෂයා ගැන පැහැදිලි චරිතයක් ඒත සඳහන් කරලා තිබෙනවා. பிசாசு என்று சொல்லப்படுகிறவன் முன்பு தேவ தூதனாய் பரலோகத்தில் இருந்தவன். යක්ෂයා කියන ඒ කෙනා දේව දූතයෙක් ලෙස ස්වර්ගයේ සිටියා. அவனுக்கு சகல அதிகாரங்களையும் தேவன் கொடுத்திருந்தார். ඕ සියලු ආධිපත්‍ය දෙවියන් වහන්සේ දී තිබුණා. தேவனுக்கு பக்கத்திலேயே நிற்கக்கூடிய அவ்வளவு அதிகாரம் அவனுக்குள்ள இருந்தது. දෙවියන් වහන්සේට කිට්ටුව ඉන්නට පුළුවන් ඒ වරම උට ලැබුණා. இதை சொல்லும்போது நீங்க ஊழியக்காரர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். මේ දේවල් කියනකොට දේව සේවකයන් තා ප්‍රවේශම් විය යුතුයි. ஊழியக்காரர்கள் ஒரு தகுதிக்கு மேல வரும்போது සේවකයන් එක තත්ත්වයකටත් වඩා ඉහළින් එනකොට පොඩ්ඩක් ரொம்ப உங்களை தாழ்த்தணும். ගොඩාක් ඔබ යටාත් කරගන්න. ரொம்ப உங்களை தாழ்த்தணும். ගොඩාක් යටාත් කරගන්නට ඕනේ. ஏனென்றா வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை මේ அளிப்பார். වචනේ පැහැදිලි කියන යටාත් වෙන අයට තමයි කරුණාව ලැබෙන්නේ. இந்த லுசிபர் என்கின்ற அந்த தேவ தூதனாய் இருந்தவன் ලුසිෆර් කියන දේව දූතෙක් ලෙස සිටපු කෙනා ஒரு நாள் தன் இருதயத்தில் நினைத்தான், එක දවසක් එයාගේ හදවතේ සිතුවා அவனுக்கு பல விதமான வல்லமைகளை தேவன் கொடுத்திருந்ததினால විවිධාකාර බලයන් උට දී තිබුණා. அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இருந்ததினால එයාගේ යටතේ කෝටි ගණන් දේව දූතයෝ හිටපු නිසා அவன் நினைச்சான், நான் ஏன் இவரை ஆராதிக்கணும். ඔවුන් හිතුවා මමයි මේ දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නට ඕනේ. தெரியுமா, இந்த சபையில இருந்துட்டு நினைச்சிட்டு போவாங்க, ஏன் நான் இங்க இருக்கணும், நான் போய் வேற ஒரு சபை ஆரம்பிச்சா என்ன அப்படி நினைப்பாங்க. தெரியுமா, සමහර අය ඉන්නවනේ මේ ඉඳලා මොකටද මම හැම දෙයක්ම දන්නවනේ කියලා මම මේ මෙතන ඉන්නට ඕනේ කියලා සමහර අය හිතනවා. அழைப்பு தேவனால் வர வேண்டும். කැඳවීම කියන දේ දෙවියන් වහන්සේ තුලින් එන්නට ඕනේ. எந்த மனுஷிகத்திலும் அழைப்பு வரக்கூடாது. කිසි මනුෂ්‍යාකාරයෙන් ඉන්න නරකයි. அது வேதனையை கொண்டு வரும். ඒක වේදනාව ගෙන දෙයි. அது கண்ணீரை கொண்டு வரும். ඒක කඳුල ගෙන දෙයි. பாடுகளுக்கு மேல பாடுகளை, உபத்திரவங்களை சகிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ගොඩාක් දුක් පීඩාවන් විඳින්නට වෙයි. கர்த்தர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? සමගදෝ කතා කරනවා. அவன் தன் இருதயத்தில் நினைத்தது மாத்திரம்தான். ඔගේ හදවතේම හිතුවා විතරයි. நான் ஏன் இவரை ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்தது மாத்திரம்தான். මමයි දිව්‍යන් වහන්සේ නමස්කාර කරන්න ඕනේ කියලා හිතුවා විතරයි. அவனையும் அவனோடு கூட்டமாயிருந்த மூன்றில் ஒரு பகுதி தேவ தூதர்களையும் ஆண்டவர் பூமிக்கு தள்ளினார். ඔව්වද තුනෙන් කොටසක දේවදූතයෝද සම්පූර්ණයෙන්ම පල්ලයට එළුවා ස්වර්ගයෙන්. அந்த விழுந்தவர்கள் தான் இன்றைக்கு பிசாசாய் அலைந்து ඒ கொண்டிருக்கிறார்கள். වැටුණු අය තමයි අද යක්ෂයන් ලෙස අසුද්ධ ආත්මයන් ලෙස මේ පොළොවේ සරිසරමින් සිටින්නේ. அந்த சாத்தானுடைய பெயர் லுசிபர். ඒ සාතාන්ගේ නම ලුසිපර්. அவனோடு மூன்றில் ஒரு பகுதி தேவ தூதர்கள் தள்ளப்பட்டதனால் அவர்கள் எல்லாரும் குட்டி 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 ஆவிகளாய் இன்றைக்கு உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். කොටසක් දේවදූතයෝ පල්ලයට ඇදවැටු නිසා අද පොඩි පොඩි මේ යක්ෂ ආත්ම ලෙස ක්‍රියා කරමින් සිටිනවා. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். පොඩි විෂයක් ඔබට කියන්නම්. சாத்தான் ஒரு பொழுதும் பல்லுகள் எல்லாம் வைத்து பெரிய பயங்கரமான ரூபமாய் வரமாட்டான். යක්ෂයා කියන්නේ ලොකු දත් පෙන්නගෙන කළුවට බයගස්සන විදියට ඉන්නේ නැහැ. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. හොඳට ඔබ තේරුම් ගන්න. அவன் வரும்போது ரொம்ப சாஃப்டா வருவான். ඉතාමත්ම සිහුන් ලෙස තමයි පැමිණෙන්නේ. கதைக்கும் போதே அவனுடைய வாயில இருந்து அப்படியே தேன் ஒழுகும். ඔව් කතා කරනකොට මී පැණි ඇලෙන විදියට ඔව් කතා කරනවා. நீங்க இந்த யெகோவா விட்னஸ்காரங்களை பாருங்க, எவ்வளவு திட்டி பாருங்க, அவங்க ஏதாவது கோவப்படுறாங்கன்னு பாருங்க. ඒගොල්ලෝ යெகෝවා විට්නස් අයට කොතරම් බැන්නතරේ උන් තරහා වෙන්නේ නැහැ. ஆனா எண்ணி எடுங்க, මාව ගන්න. இயேசுவை பத்தி ஏதாவது யாரா சொன்னா எனக்கு உடனடியாவே கோபம் வந்துடும். ඒස් වහන්සේ ගැන කිව්වොත් මට කේන්ති යනවා. ஆனா சாத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது. යක්ෂයාටද දේව දරුවන්ටද ලොකු වෙනසක් තිබෙනවා. முடிந்த அளவு அவன் தேவனுடைய பிள்ளைகளை தம் பக்கமா இழுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் போராடுவான். පුළුවන් තරම් එයාගේ පැත්තට ඇදගන්නට දේව දරුවන් උත්සාහ දරනවා. உங்களோட வீட்டுக்குள்ள அவன் காலடி வைக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ඔබගේ නිවසේ ඔවුන්ට ඉඩ දෙන්න එපා.
அறையை இழுத்து மூடி போட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பி விடுங்க. දොර වාලා යන්න කියලා කියන්න ශබ්ද නගා. எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்ல கேட்க கூடாது. එක වචනයක්වත් අසන්න එපා. நான் உங்களுக்கு இந்த வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு இதை ப்ரூஃப் பண்றேன். මේ වචනේ තුලින් ඔබට මම ස්ථීර කරන්නම්. இயேசு மாத்திரம்தான் தெய்வம். යේසුස් වහන්සේ පමණයි දෙවිඳුන්. அவராலே அன்றி விடுதலை இல்லை. එතුමා ඇරෙන්න වෙන නිදහසක් அவராலே எந்த நோய்களும் குணமாகாது. එතුමා ඇරෙන්න කිසි රෝගයක් සුව කරන්න බෑ. அவராலே அன்றி பிசாசு எந்த நாமத்தினாலும் போகாது. ඒ නාමයේ ඇරෙන්න යක්ෂයා කොහේ නාමයකින්වත් පිට වෙලා යන්නේ නැහැ. அவராலே அன்றி உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. එයා ඇරෙන්න වෙන නාමයකින් ඔබට කිසි දෙයක් ඔබගේ ජීවිතේ සිදු වෙන්නේ නැහැ. யோவான் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, යෝවාන් පොතේ අපිට සඳහන් කරනවා. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. මා හැර ඔබට කිසි දෙයක් කරන්න බෑ. இங்கே சொல்லப்பட்ட வசனத்திலே சொல்கிறது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், මම තමයි ඔව් බව ඔබ පිළිගත්තේ නැත්තම්, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், මම තමයි එතුමා කියලා ඔබ පිළිගත්තේ නැත්තම්, வேதத்தில் ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அந்த வார்த்தை இறுக பற்றி கொள்ளணும். දේ වචනෙන් ඔබට වචනයක් ලැබෙනකොට ඒක තදින් අල්ලගන්න. வேத புரட்டகர் அது இதுக்கு பதிலாக வேறொன்றை சொல்ல புறப்படுவார்கள். දේ වචනේ පෙරලන අය මේ වචනේ තේරුමට වෙනත් තේරුමක් ඒගොල්ලෝ දෙනවා. இரண்டாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால், දෙවනෝ මොනවද කියන්නේ? நான் ஆதி முதலாய் சொல்லப்பட்டவர் தான் என்று මම சொல்கிறார். පටන් ගැනීමේ සිට මං ගැන කියපු තැනන් වහන්සේ තමයි මම කියලා කියනවා. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். තුන්වෙනි කාර්යය බලමු. யோவான் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். යෝවාන් 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் ඔබගේ පිය වූ ආබ්‍රහාම් என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், මාගේ පැමිණීම දවස් දැකීමට පුලපුලා සිටියේය. கண்டு களிகூர்ந்தான் என்றார். ඔව් ඒ දැක ප්‍රීති වී යයි වදාළසේක. 57வது வசனம் சொல்கிறது, 57 කියනවා. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, යුදෙව්වරු පිළිතුරු දෙමින්, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, තවද වයස අවුරුදු 50ක්වත් නැති ඔබට நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். ඔබ ආබ්‍රහාම් දුටුවේ කෙසේදයි ඇසුවේය. 58 சொல்கிறது, 58 කියනවා. அதற்கு இயேசு, ඒකට යේසුස් වහන්සේ ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். ඒකාන්තයෙන් මම ඔබට කීමේ ආබ්‍රහාම් උපදින්නටත් පෙර මම ඉමියයි උන්වහන්සේ. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். ආබ්‍රහාම් උපදින්නටත් පෙර මම සිටිමි කියලා කියනවා. வேதத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை தெளிவாக நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். දේ වචනෙන් ඔබ පෑදිලි ඔබට වචනයක් ආවොත් ඉංග තදින් අල්ලගෙන ස්ථීරව සිටිය යුතුයි. வேத புஸ்தகத்தை கதை புஸ்தகம் வாசிக்கிறது போல நீங்க வாசிக்க கூடாது. බයිබලේ කතන්දර පොතක් හැටියට ඔබ කියන විදිහට කියවන්න එපා. சில வேளை ஒரு வசனத்தை 10 வாட்டி வாசிச்சு பாருங்க. එක වචනේ 10 වතාවක් විතර කියවලා බලන්න. அந்த வசனத்துக்குள்ள இருந்து புதை பொருட்களை ஆண்டவர் நமக்கு ඒ தருவார். වචනේ තියෙන සැඟවෙන ඒ වස්තුව ඔබට දෙන ගන්න පුළුවන්. ஒரே விஷயம் 3-4 இடத்துல சொல்லப்பட்டால் அதுக்கு பயங்கரமான ஒரு வல்லமை உண்டு. එකම වචනේ 3-4 තැනක තිබ්බොත් ඒ වචනේ ලොකු බලයක් තිබෙනවා. பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். තව වචනයක් මම ඔබට කියන්නම්. 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது, 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். එබැවින් පුත්‍රයන් ඔබ නිදහස් කරන සේක් නම් ඔබ සැබවින්ම නිදහස්ය. ஏன் இந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை ஆகையால் பிதா உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள் ஏன் சொல்லப்படவில்லை? ඇයි මේ වචනේ පියාණන් වහන්සේ ඔබ නිදහස් කරා නම් සැබවින්ම ඔබ නිදහස් ලැබෙනවා කියලා සඳහන් කරලා නැත්තේ? இயேசு என்கிற பெயருக்குத்தான் இந்த உலகத்திலேயும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உண்டு. යේසුස් වහන්සේ කියන නාමයට තමයි සියලු ලෝකයේ සර්වග්‍රහ මණ්ඩලයේම සියලු ආධිපත්‍ය තිබෙන්නේ. அவர் இன்றைக்கு 3 விதங்களிலே எங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். අදත් තුන් ආකාර විදියට ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරමින් සිටිනවා. பரலோகத்திலே தேவாதி தேவனாய் அவர் இருந்தாலும், ස්වර්ගයේ දිවිඳුන් ලෙස දෙවියන්ගේ දෙවියන් වහන්සේ සිටියත්, மனுஷ ரூபமாய் இந்த உலகத்துக்கு வந்து மரணத்தை உத்தரித்து எல்லா பாடுகளை எங்களுக்காய் சுமந்து தீர்த்து இன்றைக்கும் அவர் இயேசுவாயும் இருக்கின்றார். මනුෂ්‍ය ස්වරූපය මේ පොළොට සියලු පීඩාවන් විඳගෙන අදත් යේසුස් වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ ලෙස ජීවත් වෙමින් සිටිනවා. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கும் போது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை යේසුස් செய்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ සිටින විට සුදාත්මන් වහන්සේ ලෙස දැන් ක්‍රියාත්මක වෙනවා. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். යේසුස් වහන්සේ කොයි ආකාරද කියලා ඔබට පෙන්වන්න කැමතියි. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். යෝවාන් 8 වෙනි පරිච්ඡේදය 32வது வசனம். 32 වෙනි පදය. சத்தியத்தையும் அறிவீர்கள்,
සත්‍යතාවය ඔබ අවබෝධ කරගන්නුවය. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். සත්‍යතාවය ඔබ නිදහස් කරන්නේය. சத்தியத்தையும் அறிவீர்கள். සත්‍යතාවය අවබෝධ කරගන්නුවය. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். සත්‍ය ඔබ නිදහස් කරන්නේය. அதுதான் 36வதுல வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ඒ වචනයම තමයි නැවත 36 වෙනි පදේ කියන්නේ පුත්‍රයන් වහන්සේ ඔබ නිදහස් කරන සේක් නම් நீங்கள் மெய்யாகவே ඔබ விடுதலையாவீர்கள். සැබවින්ම නිදහස්. அப்போ சத்தியம் என்றால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? குமாரன் என்று சொல்லப்படுகிறது. සත්‍යතාවය කියලා පැහැදිලි කරනවා කුමාරයානෝ පුත්‍රයානෝ කියලා. சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். කෙටියෙන් මම ඔබට කියන්නම් මටම තේරුම් ගන්න ඔබට. சத்தியம் என்றால் குமாரன் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. සත්‍යතාවය කියන්නේ පුත්‍රයානෝ කියලා මේතන සඳහන් කරනවා. சரி, நாங்கள் யோவான் 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். යෝවාන් පළවෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලගමු. 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කියනවා. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ආරම්භයේදී වචනේ සිටිසේක. ஆதி என்றால் எப்போ? ආරම්භය කියලා කියන්නේ வானமும் பூமியும் உண்டாகிறதுக்கு முன்பதாக ஆதி என்ற ஒரு காலம் இருந்தது. ආස පොළොව බිහි වෙන්න ප්‍රථමින් ආරම්භය කියන දෙයක් තිබුණා. පටන් ගැනීම කියන එක. ஆதியிலே வார்த்தை இருந்தது. පටන් ගැනීමේදී වචනේ තිබුණා. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ඒ වචනේ දෙවියන් වහන්සේ සමග සිටිසේක. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ඒ වචනේ දෙවියන් වහන්සේව සිටිසේක. ரொம்ப குழப்பமான ஒரு வசனம். ரொம்ப மெடிடேட் பண்ணினீங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. ගොඩක් මෙනෙහි කරා නම් මේ වචනේ තේරෙන්නේ නැත්නම් පොඩි කැළඹීමක් ඇති වෙයි. வார்த்தை இருந்தது. වචනේ තිබුණා. அந்த வார்த்தை தேவனிடத்தில் ඒ இருந்தது. වචනේ දෙවියන් වහන්සේ සමග තිබුණා. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ඒ වචනේ තමයි දෙවියන් වහන්සේ ලෙසම සිටින්නේ. ஒரு பலாப்பழத்துக்குள்ள எத்தனை சுளை இருக்கும்? ඔබ දන්නවද වරක ගෙඩිය තුල කොතරම් ඒ දේවල් තිබෙනවද කියලා ඒ ගෙඩි. ஒவ்வொரு சுளை போல தான் இந்த வார்த்தை அடங்கி இருக்கிறது. ඒ වරක තුල තියෙන දේවල් වගේ තමයි වචනය. ஆகவே வேதம் சொல்லுகிற 2வது வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், පටන් ගැනීමේ දෙවියන් වහන්සේ සමග සිටියා. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ඒ සියල්ල දෙවියන් වහන්සේ තුලින්ම එතුමා තුලින්ම නිර්මාණය වුණා. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. සියල්ල උන්වහන්සේ කරුණු කොටගෙන මවන ලද්දේ උන්වහන්සේ නොමැතිව මවන ලද කිසිවක් නොවිය. பைபிள் கொண்டு வந்தவர்கள் தயவு செய்து கையில பைபிள் எடுங்க. வலது கையில, සුද්ධ බයිබලය ගන්න දකුණු අතට. வலது கையில எடுங்க உங்களோட பைபிள். දකුණු අතට ගන්න. உயர்த்துங்க மேல. ඔසවන්න. இவர் நீங்க கையில வச்சிருக்கிறது தான் தெய்வம். මේක අතේ තියන් ඉන්න ඔබ තමයි මේක තමයි நீங்க දෙවියෝ. தெய்வத்தை போய் வெளியில தேடிடாதீங்க. දෙවියන් වහන්සේව පිටින් හොයන්න එපා. ஒரு சிலர் பைபிள் இல்லாமலே சபைக்கு இருக்கிறார்கள். සමහර අය සුදු බයිබලයක් නැතුවම සභාවේ ඉන්නවා. அப்படி என்று சொன்னா நீங்க தேவனே இல்லாம இந்த சபைக்கு ඔබ இருக்கிறீங்க. දෙවි කෙනෙක් නැතුවම සභාවට පැමිණ තිබෙනවා. பைபிள் தான் நம்முடைய தெய்வம். සුදු බයිබලය තමයි අපගේ දෙවිඳුන්. இந்த பைபிள்ல என்ன வசனம் சொல்லப்படுகிறதோ அது தேவனுடைய வசனம். මේ සුදු බයිබලයේ තියෙන හැම වචනයක්ම දෙවියන් වහන්සේගේ වචන. தேவனுடைய வார்த்தைக்கு இடது வலது புறம் சாயக்கூடாது. දෙවියන්සේගේ වචනයට කෙලින් ඉන්නකොට වම දකුණ ඇරෙන්න නරකයි. ஆண்டவர் சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ගෝලෝ යේසුස් වහන්සේගෙන් බලලා ආනවා. ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பீங்க ஆண்டவரே, அது எங்களுக்கு போதும். පියාණන් වහන්සේ පෙන්වන්න ඒක ඇති. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? நீங்க இவ்வளவு காலம் என்னோடு இருந்து பிதாவை காணவில்லையா? මෙතරම් කාලයක් මා සමග ඉඳලා තාමත් ඔබ පියාණන් වහන්සේව සොයනව නේද? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். මාව දකින්න කෙනා පියාණන් වහන්සේව සමානව என்னை දකිනවා. கண்டவன் பிதாவை கண்டான் මාව என்று දැක්ක சொன்னார். කෙනා පියාණන් වහන්සේව දැක්කා සමානයි. ஒரு இடத்தில் அவர் யோவானையும் பேதுருவை யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு එක තැනක යෝවාන් යාකෝබ් පේදුරුතුමාව කැඳවගෙන ගිහිල්ලා ஒலிவமலை என்னப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் ඔලිව නැමැති කඳු මුදුනට ගෙනියලා அந்த இடத்தில் அவர் மறுரூபமானார். එයා අන් වෙනසක් වුණා. பார்க்கக்கூடாத ஒரு ரூபம் அவருக்கு இருந்தது. ඒක නොදකින්නා වූ ඒ බැබලෙන ස්වරූපයක් එතුමාට පැමිණියා. மோசேயும் எலியாவும் அவருக்கு பணிவிடை செய்கிறதாக அந்த இடத்திலே காண்பிக்கப்படுகிறது. මෝසෙස් එලියාද එයාට පණිවිඩය කරා. அவருடைய கால்கள் வெண்கலம் போல மாறிற்று. ඒක පිත්තල හා සමානයගේ දෙපා තිබුණා. ஒரு அக்கினியை போல அவருடைய சரீரம் மாறிற்று. ගිනි ජාලාවක් ලෙස ඔහුගේ ශරීරයේ තිබුණා. சீஷர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து ඒ கொண்டார்கள். ගෝලය සම්පූර්ණයෙන් මුණින් වැටුණා. இயேசுதான் தெய்வம். යේසුස් වහන්සේ තමයි දෙවිඳුන්. இயேசுதான் தேவன். යේසුස් වහන්සේ තමයි දෙවිඳුන්. இயேசுதான் பரிசுத்த යේසුස් ஆவியானவர். වහන්සේ තමයි සුද්ධාත්මයන් වහන්සේ. நீங்க அந்த நாமத்தை எப்பொழுதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். ඒ නාමයේ බයෙන් වෙවුලිමින් නමස්කාර කළ යුතුයි. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சுருக்கமான ஒரு காரியம், අපි කෙටියෙන් බලන්නට යන දේ
இந்த மூன்றாவதாய் கிரியை செய்கிறாரே பரிசுத்தாவியானவர். තුන්වෙනිවට කියා කරනව සුද්ධාත්මයන් වහන්සේ. அந்த பரிசுத்தாவியானவரை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். සුද්ධාත්මයන් වහන්සේ කෙරේ දේවල් අපි පොඩක් ඉගෙන ගන්නට යනවා. தேவாதி தேவனாய் கிரியை செய்த ஒரு காலம் இருந்தது. දෙවියන් වහන්සේලට ක්‍රියා කරපු කාලයක් තිබුණා. இயேசு கிறிஸ்துவாய் அவர் உலகத்தில் வந்து மனிதனாய் கிரியை செய்த ஒரு காலம் இருந்தது. යේසුස් වහන්සේ ලෙස මිනිසෙක් ලෙස මේ පොළොවේ ක්‍රියා කරපු කාලයක් තිබුණා. இந்த காலம் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு මේ காலம். කාලයේදී සුද්ධාත්මයන් වහන්සේ ක්‍රියා කරන කාලයක්. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒரு தெய்வம். සුද්ධාත්මයන් වහන්සේ කියන්නේ කතා කරන දෙවි කෙනෙක්. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒரு தெய்வம். සුද්ධාත්මයන් වහන්සේ කතා කරන දෙවිඳුන්. அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க முடியும். සුද්ධාත්මයන් වහන්සේගේ ශබ්දය ඉතාමත්ම ඇවුම්කන් දෙන්නට පුළුවන්. இருதயத்துல பேசுவார், හදවතේ කතා කරනවා. காதுல பேசுவார், කනට කතා කරනවා. சத்தமாய் பேசுவார். ශබ්ද නගා කතා කරනවා. ஆனால் மிகுந்த ஒரு மென்மையானவர் பரிசுத்த ஆவியானவர். තාමම සියුම් කෙනෙක් තමයි සුද්ධාත්මයන් වහන්සේ. உலகத்திலே நீங்கள் அதை போல ஒரு மென்மையான ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க முடியாது. ලෝකේ කොහෙත්ම මේ විදිහට සියුම් විදිහට අපි දකින්නට අමාරුයි. மிகவும் ஒரு சாஃப்டானவர். ඉතාමත්ම සොෆ්ට් කෙනෙක්. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். සුද්ධාත්මයන් වහන්සේ කෙරේ පොඩි පෑදිලිකමක් පැහැදිලි කරන්න කැමතියි. வாசிப்போம் ஆதியாகம புஸ்தகம் අපි කියවමු උප්පත්ති පොත முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். පටන් ගැනීමේදී ආසද පොළොද ස්වාමීන් වහන්සේ මවා වදාළසේක. இரண்டாம் வசனம் சொல்கிறது, දෙවන වචන කියනවා பூமியானது வெறும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. පොළොව ඉස්ව පාළුව තිබුණේය. பாருங்க என்ன சொல்லுது இரண்டாவது வசனம். දෙවනි වචනේ මොනවද කියන්නේ? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. පොළොව ඉස්ව පහළුව තිබුණේය. எங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கோ அங்கே ஆவியானவர் இருப்பார். කොහෙද අපෑදිලිකමක් ඇති ඉස්ව තිබුණොත් එතන සුද්ධාත්මයන් වහන්සේ සිටිනවා. ஏன் அவர் அங்கே இருப்பார் என்றால் அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்கிறது, යට ඒ වචනේ සඳහන් කරන ඇයි එතුමා ඉන්නේ කිව්වොත් ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. අන්ධකාරයක් විය. සයුර මත අන්ධකාරය විය. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ඒ ගැඹුරේ අන්ධකාරයක් තිබුණා. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். දේව ආත්මානුභාවය ජල මත පිට ඇසුරුනේය. இந்த ஆவியானவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? ආත්මයන් වහන්සේගේ ස්වභාවය කුමක්ද දන්නවද? இருளை வெளிச்சமாக்குறது தான் அவருடைய வேலை. ඒ අන්ධකාරය ආලෝකයට පත් කිරීම තමයි තුමාගේ වැඩේ. எங்க ஒழுங்கின்மை இருக்கு, எங்க வெறுமை இருக்கோ அதை நிரப்புகிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. කොතනද අපිලිවෙලක නැත්නම් ඉස්භාවය තිබෙන්නේ එතන පුරවීම තමයි සුද්ධාත්මයන් වහන්සේගේ ක්‍රියාව. அதுக்குத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்திலே வைத்து உங்களை ஆண்டவர் வெறுமையையும் ஒழுங்கின்மைகளையும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார். හැම ඉරුදිනක්ම සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඔබ ඉස්භාවයද අපිලිවෙල කරද සියල්ල අරිගස්ස ගන්නේ. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி கொண்டிருக்கின்றார். හැම මනුෂ්‍යයෙකුගේ තියෙන අන්ධකාරය ආලෝකයට පත් කරනවා. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ආත්මයන් වහන්සේ ජල මත ඇසිරෙමින් සිටියා. நீங்க பாருங்க, அந்த காலத்திலே ஆதியிலே என்று நான் ஸ்டார்ட்ல வாசிச்சேன். පටන් ගැන්මේ කියලා කිව්වා. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ආරම්භයේදී එනාන්සේ ආස්ස පොළොව මවනකොටම සුද්ධාත්මයන් වහන්සේ සිටියා. வேதத்தை படிக்கும் போது ரொம்ப கவனமாய் நீங்க படிச்சு සුදු கொள்ளுங்க. බයිබලයේ කියවනකොට ඉගෙන ගන්නකොට ඉතා පැහැදිලිව ඉගෙන இந்த ගන්න. மூன்று பேரும் ஒரே ஆள்தான். මේ තුන්දෙනාම එක්කෙනෙක් තමයි. திரும்ப சொல்லுகிறேன், இந்த மூன்று பேரும் ஒரே ஆள்தான். මේ තුන්දෙනාම එක්කෙනයි. ஆனா மூன்று விதங்களிலே கிரியை செய்கிறார். තුන් ආකාර විදිහට ඒගොල්ලෝ ක්‍රියා කරනවා. உங்களை நீங்க குழப்பிக் கொள்ள கூடாது. ඔබව නිකන් කලඹව ගන්න එපා. தேவையில்லாத கேள்வி நீங்க கேட்க கூடாது. අනවශ්‍ය ප්‍රශ්න අසා ගන්න එපා. வேதத்திலிருந்து குதர்க்கமான கேள்விகளை நம்ம கேட்டோம்னா நம்ம சேர்ச்சுக்கு வெளியே போயிடுவோம். අපි අවුල් සාගත ප්‍රශ්න ආසනකොට අපි දේවස්ථානයෙන් පිට වෙලා යන්න ඉඩ තියෙනවා. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு நாங்கள் எப்படி ஆவியில வளரணுமோ அதை வளர்த்து கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். මොන දේද අපට අවශ්‍ය ආත්මයෙන් අපි වැඩි වර්ධනය විය යුතුයි. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்க ரொம்ப ஆழமாய் தேட போனீர்கள் என்றால் සුදාත්මයන් වහන්සේ පියාණන් පුත්‍රයන් සුදාත්මයන් වහන්සේ ගැන වැඩියෙන් ඔබ හොයන්න පටන් ගත්තොතින් தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ள போய் வெளியே போக வேண்டி வந்துடும். වැරදි අවුල් සාගත දේවල් ඇවිල්ලා ඔබ දේවස්ථානයෙන් පිට වෙන්න ඉඩ තිබෙනවා. வேதத்தில் அழகாய் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ වචනේ පැහැදිලිව අපිට හොඳ දේවල් කියා තිබෙනවා. இயேசுவின் நாமம் சொல்லும்போது பிசாசு நடுங்குதே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියන යක්ෂයා වෙවුලනවා. இயேசுவின் நாமம் சொல்லும்போது வியாதி சுகமடையுதே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියන යක්ෂයා රෝගයන් සුව වෙනවා. இயேசுவின் நாமத்தினால சகல காரியங்களும் எங்களுக்கு விடுதலை தரப்படுகிறது.
இருக்கிறதே. විශ්වාසගේ නාමෙන් සියලු කාර්යාවලින් නිදහස ලැබෙනවා. இதை தவிர நமக்கு என்ன வேணும்? මීට ඇරෙන්න තව මොනවද අපිට ඕනේ? இந்த 3 பேரும் ஒரே ஆள்தான். මේ තුන් දෙනාම එක්කෙනයි. இந்த 3 பேரும் ஒரே விஷயத்தை செய்யும் போது 3 விதங்களிலே செய்கிறார்கள். මේ තුන් දෙනාම ක්‍රියා කරනකොට එකම කාර්ය විවිධාකාර විදිහට ක්‍රියා அந்தந்த කරනවා. காலங்களுக்கு ஏற்றபடி அந்தந்த காரியங்கள் நடக்கிறது. ඒ කාලවලදී ඒ විදිහට සිදු වෙනවා. ஆகவே நாங்கள் பரிசுத்தாவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம். සුදාත්මන් වහන්සේගේ කාලේ අපි සිටින්නේ. இப்போ பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிறார். හැම කෙනා හදවතක් තුළම සුදාත්මන් වහන්සේ සිටිනවා. ஆண்டவருடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறதை நாங்கள் அறியாவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லை. අපි දෙවියන් වහන්සේගේ ආත්මන් වහන්සේ ඉන්න බව අපිට ඇඟෙන්නේ නැත්නම් අපි ක්‍රිස්තියානි කාර්යයක් ලෙස සිටින එක වැදගත්කමක් නැහැ. யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். යෝවාන් 14:16 අපි කියවමු. யோவான் 14:16 යෝවාන් 14:16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 14:16 யோவான் 14:16 එවිට පියන් වහන්සේ අයදින්නෙමි උන්වහන්සේ ඔබ සමග සදාටම සිටින පිණිස වෙනත් සහායදායකයන්ෝ දෙනසේක. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். සත්‍ය ආත්මන් වහන්සේ නැමුතු සැනසිලිදායකයන්ු කෙනෙක් ඔබට දෙනු ලබනවා. பிள்ளைகளே ரொம்ப கவனமாய் கவனியுங்க. ඊටාම අවධානය යොමු කරන්න. ஆவியானவர் இல்லாம எங்களால ஒரு காரியம் செய்ய முடியாது. ආත්මන් වහන්සේ නැතුව කිසි කාර්යයක් කරන්නට බෑ. அது எப்படி நாம அதை அவரை அறிந்து கொள்ளலாம் என்றால் කොහොමද අපි දැනගන්න පුළුවන් කියලා කිව්වොත් எங்களுடைய இருதயம் அவர் பக்கமாய் சாய வேண்டும். අපගේ හදවත එතුමාගේ පැත්තට නැඹුරු වෙන්නට ඕනේ. ஒரு அழுகையோடு வேதத்தை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். කඳුලෙන් යුතුව දේ වචනේ ඉගෙන ගන්න පුරුදු වෙන්නට நான் ඕනේ. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல මම விரும்புகிறேன். උදාහරණයක් ලෙස ඔබට කියන්නම්. புதிதாக திருமணமான தம்பதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா අලුතෙන් විවාහ වුණු ඒ අමුසැමියන් ලෙස අපි බලමු. அவர்கள் ஒருவரை ஒருவர் ரொம்ப அன்பாக நேசிப்பார்கள். එක්කිනාට එක්කිනා ඉතාමත්ම ප්‍රේම කරනවා. திருமணமாகி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு நீங்க அவர்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா විවාහ වුණු පළවෙනි සුමාන දෙවනි සුමාන අය අවධානය යොමු කරොතින් ஒரு பூவை போல அந்த கணவனார் மனைவியை பார்த்து கொள்வார். මලක් වගේ ඒ ස්වාමි පුරුෂයා භාර්යාව බලා ගන්නවා. அது நீங்க அனுபவிச்சிக்கீங்க தெரியாது, எனக்கு நிறைய தெரியும். ඒ අත්දැකීම ඔබ ලබලා තියෙනවද දන්නේ නැහැ, මට දන්නවා වැඩි. அதை விட ரொம்ப சாஃப்டானவர் பரிசுத்தாவியானவர். ඊටාටත් වඩා සොෆ්ට් කෙනෙක් තමයි සුදාත්මන් ரொம்ப சாஃப்டானவர் பரிசுத்தாவியானவர். සිහුම් කෙනෙක්. அவரை நீங்க காயப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, එතුමා ඔබ තුවාල කොරොතින් திரும்ப சரிப்படுத்துறது ரொம்ப டைம் எடுக்கும். නැවත එයාව අරිගස්ස ගන්න ඉඩා වෙලාවක් යනවා. சாதாரண ஒரு மனைவி அல்லது ஒரு கணவன் கொஞ்சம் கோபம் வந்து விட்டா 2 நாள் பேசாம இருப்பாங்க. සාමාන්‍ය ස්වාමි පුරුෂයා භාර්යාව තරහා ගැස්සුවොත් දවස් දෙකක් තරහෙන් කේන්තියෙන් ඉන්නවා. வானத்தையும் பூமியையும் படைச்ச தெய்வத்தை இருதயத்துக்குள்ள நீங்க வச்சுக்கொண்டு கண்டதை நீங்க செய்தா அவர் சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ආසද පොළොව මැව්වා දෙවියන් වහන්සේ ඔබගේ හදවතේ තියාගෙන ඔබගේ කැමති දේවල් කරනකොට එයා සන්තෝෂයෙන් සිටීද? கணவனை அல்லது மனைவியை நேசிக்கிறதை விட நீங்க பரிசுத்தாவியானவரை நேசிச்சு பாருங்க. සුදාත්මන් වහන්සේව ස්වාමි පුරුෂයා භාර්යාවටත් වඩා ප්‍රේම කරලා බලන්න. ஒரு சாதாரண மனுஷனோடு கதைக்கிறதை போல போகைக்கும் வரைக்கும் பேசி பாருங்க. ඔබ සාමාන්‍ය මිනිස්සෙක් කතා කරන වගේ සුදාත්මන් වහන්සේත් එක්ක කතා කරලා පුරුදු වෙලා බලන්න. நான் எல்லாம் ஜெபம் பண்ணும்போது இந்த பெரிய அடுக்குமொழி எல்லாம் பேசி ஜெபிக்க மாட்டேன். අපි ආඥා කරනකොට ලොකු ලෑස්තුවක් තියාගෙන අපි ආඥා කරන්නේ නැහැ. சும்மா கதை சொல்ற மாதிரி அவர்கிட்ட අපි சொல்லிட்டு இருப்பேன். කතාවක් වගේ ස්වාමීන් වහන්සේට කියනවා. ஆண்டவரே நான் இங்கே போயிருக்கிறேன், இந்த காரியம் நடக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, இதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஆளோட பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். සාමාන්‍ය කෙනෙක් එක්ක කතා කරනකොට මොන විදිහට කතා කරන ඒ විදිහට සුදාත්මන් වහන්සේට අවශ්‍ය දේවල් අපි කියා සිටිනවා. சிலர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? සමහර අය ආඥා කරනකොට කොහොමද ආඥා அண்ட කරන්නේ? சராசரங்களையும் படைத்தீங்கள் ஆண்டவரே, සර්ව ග්‍රහ මණ්ඩලේ මාව වදාළ දෙවිඳුනි அப்பா உங்களுக்கு சோத்திரம். ඔබට ස්තුතියි. இதுக்கு நீங்க கத்தி உங்களுக்கு டயர்டாகி தேவையில்லாத பிரச்சனை உண்டாகி මේට ඔබ තදින් කතා කරලා ඔබ මාන්ස් වෙලා ලොකු ප්‍රශ්න ඇති කරගන්න එපා. அவர் உங்களுக்குள்ள இருக்கிற ඔබ உள்ள තුල இருக்கிற ඉන්න නිසා சிம்பிளா பேசுங்க அவரோட. ඉතාමත්ම පහසුවෙන් කතා කරන්න. ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்கு, சின்ன சின்ன මේ பிரச்சனை වගේ இருக்கு, දේවල් ප්‍රශ්න මට තියෙනවා. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு මේ ஆண்டவரே. වගේ දේවල් සිදු වෙලා තිබෙනවා. இந்த நான் இப்ப இங்க போறேன், මං දැන් යන්න යනවා. நான் இந்த ஆளை சந்திக்க මේ போறேன், අයව මුණ ගැහෙන්න යනවා. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க උඩ ஆண்டவரே. බලා ගන්න.
இது நான் ஒரு மனுஷனோட பேசுற மாதிரி මේ பேசுறேன். වගේ මිනිස්සෙක් එක්ක කතා කරනවා වගේ අත්දැකීම. சிம்பிளா பேசுங்க. ඒක සිම්පල් ලෙස කතා කරන්න. அடுக்குமொழி தேவையில்லை. ඉතාමත්ම වැල් වටාරං අවශ්‍ය නැහැ. சத்தம் தேவையில்லை. ඒ ශබ්දය තද අවශ්‍ය නැහැ. பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த சாஃப்டானவர். සුදාත්මන් වහන්සේ ඉතාමත්ම සියුම්. திரும்ப சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த சாஃப்டானவர். නැවත මම ඔබට කියන සුදාත්මන් වහන්සේගෙන් ඉතාමත්ම සියුම්. எல்லாம் செய்து கொண்டு அவரோடு நீங்க சரியா இருக்க முடியாது. හැම දෙයක්ම කරලා සුදාත්මන් වහන්සේත් එක්ක ඉන්නට අමාරුයි. இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் நீங்கள் செய்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை தக்க வைக்க முடியாது. මේ සත්‍යතාවයට විරුද්ධව ඔබ ජීවත් වෙලා සුදාත්මන් වහන්සේව රඳව ගන්න අමාරුයි. இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் நீங்கள் ஏதாவது செய்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரோடு பழக முடியாது. සත්‍යතාවයට විරුද්ධව ඔබ ජීවත් වෙලා සුදාත්මන් වහන්සේත් එක්ක රඳව ගන්න අමාරුයි. வார்த்தையை நீங்கள் கடைபிடித்து அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சத்தத்துக்கு செவி ඒ சாய்ப்பார். වචනය පිළි අරගෙන වචනය අනුව ජීවත් වුණොත් තමයි සුදාත්මන් වහන්සේ ඔබගේ ශබ්දයට කීකරුලා ක්‍රියාත්මක වෙන්නේ. பரிசுத்த ஆவியானவருடைய பெயருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். සුදාත්මන් වහන්සේගේ නාමයට පොඩි අර්ථකථනයක් කරන්නම් මං. அது எப்படி பாருங்க, பரிசுத்த ஆவியானவர். සුදාත්මන් වහන්සේ எப்படி ஆவியானவர்? කොයි වගේ பரிசுத்த ශුද්ධ වූ ஆவியானவர். ආත්මයන් වහන්සේ. அப்ப நாம எப்படி இருக்கணும்? අපි කොහොමද ඉන්නට ඕනේ? பரிசுத்தத்துல தவறக்கூடாது. ශුද්ධතාවයෙන් අපි වරදින් නරකයි. பரிசுத்தத்துல கவனமா இருக்கணும். ශුද්ධතාවයට ඉතා මුල් තැනක් දී යුතුයි. பரிசுத்தத்துல இருந்து நம்ம தவறிவிட்டால் அந்த ஆவியானவரோடு எங்களுக்கு ஒரு உறவு வராது. අපගේ ශුද්ධභාවයේ අඩුකමක් තිබෙනකොට ඒ ශුද්ධාත්මන් වහන්සේත් තියෙන සම්බන්ධකම නැති වෙලා அந்த இருளை வெளிச்சமாக்குறவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். අඳුර ආලෝකේ කරන ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග කතා කරමින් සිටිනවා. அந்த வெறுமையை நிரப்புகிறவர் பேசிக் ඒ கொண்டிருக்கிறார். ඉස්සු භාවයේ පුරවන තැන් වහන්සේ ඔබ සමග කතා කරගෙන සිටිනවා. முடிந்த அளவு பரிசுத்தம், පුළුවන් තරම් ශුද්ධවත්ව ඉන්න. முடிந்த அளவு பரிசுத்தம், පුළුවන් තරම් ශුද්ධව ජීවත් முடிந்த වෙන්න. அளவு பரிசுத்தம். පුළුවන් තරම් ශුද්ධව සිටින්නට. எப்படி பரிசுத்தமாகலாம்? කොයි වගේද ශුද්ධවත් වෙන්නට ඉන්න ඕනේ? உபவாசம் பண்ணுங்க. නිරාර කරන්න. சபையில சொல்லப்படுகிற உபவாசம் அல்ல, සභාවේ කියන නිරාරය නෙවෙයි. உங்களுக்காக நீங்க உபவாசம் பண்ண பழகிக் கொள்ளுங்க. ඔබ උදෙසා නිරාර වෙන්න පුරුදු වෙන්න. இந்த ஆத்துமா பரிசுத்தம் அடையணுமா இருந்தா, මේ ආත්මීය ශුද්ධවත් බවට පත් වෙන්නට ඕනේ නම්, இந்த ஆவிக்குரிய ஜீவியம் வளரணுமா இருந்தா, ආත්මික ජීවිතයේ වැඩි වර්ධනය වෙන්නට ඕනේ නම්, இந்த வெறுமையா இருக்கிற வெளியான கூடாரம் என்று சொல்லப்படுகிற இந்த சரீரம் பரிசுத்தம் ஆகணுமா இருந்தா, මේ ඉස්සු කූඩාරම නැමැති මේ දේ ශුද්ධභාවයට පත් වෙන්නට ඕනේ නම්, எங்களை வருத்தணும். අපි පොඩ්ඩක් වේදනාවට පත් කළ எங்களை යුතුයි. உபவாசம் பண்ணி தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொள்ளணும். අපි නිරාර වෙලා දෙනාසේ ඉදිරියේ අපිව හරිගස්ස ගන්නට ඕනේ. சரீரத்தை ஒடுக்க 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 நம்முடைய பரிசுத்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும். අපි ශරීරයට පොඩ්ඩක් වේදනාව දෙන්න අපගේ ජීවිතය ආත්මික දේව ශුද්ධභාවයට පත් වෙනවා. நான் ஏற்கனவே இந்த சபையில இதை நான் சொல்லியிருக்கிறேன் சாட்சி. වේලාසෙනින් කියලා තිබෙන මේ සාක්ෂිය. ஒரு நாள் நான் ஒரு ஆயுதத்தோட இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு சேர்ச்சுக்குள்ள உள்ளுக்கு போகும்போது என் ஆவியானவர் தூக்கி எறிந்து நான் ඒ ரட்சிக்கப்பட்டேன். ආයුධයක් සමග මම මේ දේවස්ථානයෙන් යනකොට මම ඇද වැටිලා මම ගැලවීම ලැබුවා. அந்த நாளில இருந்து எனக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு பக்தி எனக்குள்ள வந்தது. ඒ දවසේ ඉඳලා ඉතාමත්ම ජූලිත භාවයක් මගේ ජීවිතේ පැමිණියා. கிட்டத்தட்ட 21 வருடம் எந்த உபவாசங்களும் நான் நிறுத்தினதில்லை. අවුරුදු 21ක් මම කිසිම නිරාරයක් නතර කරේ නැහැ. 40 நாள் உபவாசம், 50 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், எந்த உபவாசங்களும் நான் ஒரு நாள் நிறுத்தினதில்லை. මම දවස් 40 දවස් 50 දවස් 21 ඒ වගේ නිරාර අවුරුදු 21ක් වෙනවා තාම මේ දේවල් නතර කරලා නැහැ. அதனுடைய பிரதிபலன் தான் நான் இங்கே நிக்கிறேன். ඒකේ ප්‍රතිඵලයක් ලෙස තමයි මේ ස්ථානයේ මම கரங்களை தட்டுங்க ஆண்டவருக்கு, අපි கரங்களை ආත්ම தட்டுங்க. සංදේනාංශයට ස්තුති කරමු. ஆவியானவர் இந்த இடத்துல பேசிக் ආත්ම கொண்டிருக்கிறார். වහන්සේ මේ ස්ථානයේ කතා කරමින් සිටිනවා. எந்த ஒரு மனுஷன் தன் சரீரத்தை வதைத்து කොයි මිනිස්සෙක් හරි එයාගේ ශරීරයේ පොඩක් වේදනාවට පත් කරලා தன் சரீரத்தை ஒடுக்கி ශරීරය පාලනය කරලා தேவனுக்கு முன்பாக தன்னை கொண்டு வருகிறானோ, දෙනාන්සේ ඉදිරියට ගේනවද? தேவன் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் தெரியுமா? දෙනාන්සේදී බලලා නිකන් ඉන්නේ නැහැ. நீங்க உங்க பிள்ளை ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ඔබගේ දරුවෙක් නිකන් හරි දවසක්වත් කන්නේ නැතුව ඉන්න නම් ඔබ සන්තෝෂයෙන් ඉන්නවද? இந்த உபவாச கூட்டங்கள் நடக்குது, சில நாள்ல உபவாச கூட்டங்கள் நடக்குது. සමහර දවස්වල නිරාර දවස් පවතිනවා. அங்க பிரான்ஸ்ல எல்லாம் டிசம்பர் மாதம் வந்து விட்டா கடைசி 5 நாளும் ஒன்றுமே சாப்பிடாம 5 நாளும் சபைக்கு உட்கார்ந்துருவோம். ඒ දෙසැම්බර් මාසෙ එනකොට ඒ අන්තිම සුමානේ සභාවෙම ඉන්නවා කවුරුත් ආහාර අනුභව කරන්නේ නැහැ. அதுக்குள்ள தண்ணியும் குடிக்காம இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள். වතුර බොන්නේ නැති අයත් ඉන්නවා ගොඩක් අය. இந்த 5 நாட்களும் வாலிப பிள்ளைகள், குட்டி குட்டி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க 5 நாள். දවස් 5 කුඩා දරුවන් තරුණයන් පවා රැඳී සිටිනවා.
அந்த அப்பா அம்மாவோட உள்ளத்துல அந்த சின்ன பிள்ளைகள் 5 நாளும் ஒன்றும் சாப்பிடாம இருக்கும்போது அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? අම්මා තාත්තා ඒ පොඩි දරුවන් නිරාරව ඉන්නකොට කිසි දෙයක් කන්න නැතුව බොන්න නැතුව සන්තෝෂයෙන් ඉඳීද? எவ்வளவு அவங்களுக்குள்ள வேதனை இருக்கு. என் பிள்ளை இப்படி இருக்கிறானேன்னு 10 தரம் கேட்பாங்க. தலை சுத்துதா, உனக்கு அது இருக்குதா, உனக்கு இது இருக்கான்னு கேட்பாங்க தானே. ඒ දරුවන් කොතරම් වේදනාව ඉඳීද කියලා නිතරම ආනවා. ඔබට කලන්තයක් එනවද අමාරුයිද කියලා ආනවා. இந்த மாம்சமான தாய் தகப்பன் உங்களுக்கு இவ்வளவு விசாரித்தால் ඒ මාංශාකාර දෙමව්පියෝ මෙතරම් විමසනවා නම් ඔබ ගැන எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனாய் இருக்கிறவர் அதை விசாரிக்காமல் இருப்பாரா? හැම කෙනාටම පියාණන් ලෙස සිටින කෙනාව විමසන්නේ නැද්ද? அவர் உங்களை விசாரிக்கிறவர். ඔබ විමසනවා. அவர் உங்களை ඔබ விசாரிக்கிறவர். විමසනවා. அவர் உங்களுடைய எல்லா துக்கங்களும் பாடுகளையும் கண்ணோக்கி பார்த்து හැම දුක් கொண்டிருக்கிறவர். වේදනාවක් දිහාම එතුමා බලා සිටිනවා. எல்லாருடைய உபத்திரவங்களும் அவருக்கு தெரியும். හැම දුක් පීඩාවක්ම එතුමාට දන්නවා. எல்லாருடைய கண்ணீரும் அவருக்கு தெரியும். හැම කෙනාගේම කඳුල එතුමා දන්නවා. யார் யார் என்னென்ன பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். කවුරු දුක් පීඩා මැද්දේ ගමන් කරනවද කියලා එතුමා දන්නවා. அவர் உங்களை விசாரிப்பார். එතුමා ඔබ විමසනවා. அவர் உங்களை விசாரிப்பார். එතුමා විමසනවා. உங்களை நீங்கள் ஒடுக்கி உங்களை சரீரத்தை அவர் பக்கமாய் ஒடுக்கி அவர் பக்கமாய் திரும்பும் போது அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. ඔබ පාලනය කරලා ස්වාමීන් වහන්සේ තුල ඔබ ජීවත් වෙනකොට ඔබගේ ආත්මික ඊළඟ ස්ථානයට ඔබ ගමන් කරනවා. வேதத்தை அதிகமாய் நேசிங்க. සුදු බයිබලයේ අධික ලෙස ප්‍රේම කරන්න. வேத புத்தகத்தை சிலர் போன முறை நான் இந்த இடத்துல தான் அந்த பிரசங்கம் பண்ணினேன் என்று நான் நினைக்கிறேன். 5 விதமான கிறிஸ்தவர்களை குறித்து ඒ පස්සාකාර ක්‍රිස්තියානි ජීවිතය ගැන මම දේශනා කළා. வேத புஸ்தகத்தை இன்றைக்கு எடுத்து கொண்டு போய் வீட்டை வச்சு அடிச்சு மூடிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேர்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். අද නමස්කාරයෙන් පස්සේ බයිබලයේ ගෙදර තියලා ඊළඟ සුමානේ තමයි සොයන අය ක්‍රිස්තියානි ඇත් ඉන්නවා. இரவும் பகலும் வேதத்தை படித்து தியானியுங்கள். රෑ දවල් බලලා නොබලා ඔබ දේ වචනේ මෙනෙහි කරන්න. வேதத்தில் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். සුදු බයිබලයේ කෙරේ තාමත්ම බඩගින්නෙන් පිපාසෙ ඉන්න අය වාසනාවන්තයි. வேதத்தில் பசிதாகமோ இருக்க வேண்டும் ஆண்டவரோடு. තාමත්ම පිපාසිතව ඉන්නට ඕනේ සුදු බයිබලයේ ගැන. ஆண்டவரோடு நீங்க பேசணுமா இருந்தா දෙවියන් වහන්සේ සමග ඔබ කතා කරන්නට ඕනේ නම් முதல்ல அவர் வேதத்துல இருந்து தான் பேசுவார். ප්‍රථමයෙන් දේ වචනේ තුලින් තමයි ඔබට කතා කරන්නේ. எடுத்த உடனே உங்களுக்கு காதுல பேச மாட்டார். ආපු ගමම්ම කනට කතා කරන්නේ නැහැ. எடுத்த உடனே உங்களுக்கு இருதயத்துல பேச மாட்டார். ආපු ගමම අදවතේ කතා කරන්නේ නැහැ. நீங்கள் அவர் மேல எப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு இருக்கிறீர்கள் என்று அவர் உங்களை எதிர்பார்ப்பார். ඔබ එතුමා කෙරේ කොතරම් පිපාසයෙන් ආසාවෙන් ඉන්නවද කියලා එතුමා බලනවා. ஒரு வசனம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் கண்ணீரோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ඒ වචනයක් ඔබට එනකොට ඒ කඳුලෙන් ඔබ ආසාවෙන් ඒ දේ බාර ගන්නවද කියලා බලනවා. பாஸ்டர் இப்ப கொஞ்சத்துக்கு முன்னுக்கு சொன்னார் இந்த தேசத்துல இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ආස කිව්වක් ටික වෙලාවකට පස්සේ දේශයේ තියෙන තත්ත්වේ වාතාවරණය ඔබට පැහැදිලි කළා. நீ உனக்காக வாழாதே. ඔබ උදෙසා ජීවත් වෙන්න එපා. இந்த தேசத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரிந்து வாழ். දේශේ මොනවද වෙන්නේ කියලා තේරුම් අරගෙන ජීවත් වෙන්න. எங்களுக்கு 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 என்று வாழ்ந்த வாழ்க்கையை நிறுத்துங்க கிறிஸ்தவர்களே. මට කියලා යන ක්‍රිස්තියානි ජීවිතය අතාරින්න. தெய்வத்துக்காக வாழ பழகுங்க. දෙවියන් වහන්සේ උදෙසා ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசணும் என்று நீங்க எதிர்பார்ப்பீர்களா இருந்தால் දෙවියන් වහන්සේ මා තම කතා කරන්න ඕන කියලා ඔබ බලාපොරොත්තු වෙනවා නම් அந்த ஆவியானவருடைய உள்ளத்தின் ஏக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள ඒ வேண்டும். ආත්මයන් වහන්සේගේ සුසුම්ලෑම තේරුම් ගන්නට ඕනේ. இனி வரப்போகிற நாட்கள் இந்த தேசத்துல என்ன நடக்க போறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ඊට පස්සේ එන ලංකා දේශයේ එන සිදුවීම් මොනවද කියලා ඔබ දන්නවද? அதற்காக சபை சேர்ந்து உபவாசம் பண்ணி அந்த காரியத்தை முறியடிக்க முடியும் என்று அது உங்களுக்கு தெரியுமா? ඒ සභාවන් එකතු වෙලා ඒ එන ප්‍රශ්න වලට විනාශ කරන්න පුළුවන් කියලා සභාව ඔබ තේරුම් ගන්නවද? இனி இந்த தேசத்துக்கு வரப்போற தீமையை உங்களால ஜெயிக்க முடியும் அது உங்களுக்கு தெரியுமா? ඊට පස්සේ එන්නව නපුර මේ දේශයේ ඔබට යාඥා කළ ජය ගන්න පුළුවන් කියලා ඔබ දන්නවද? எப்படி ஜெயிக்க முடியும்? කොහොමද ජය ගන්න පුළුවන්? முழங்கால்ல இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. දනගාල නිරාරයෙන් යාඥා කරන්න. முழங்கால்ல இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க சபையில. නිරාරයෙන් යාඥා කරන දේශයේ උදෙසා. தேவன் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி அவர் மனம் மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. සුදු බයිබලෙම සඳහන් කරන දේනාංශයේ ඊතපු ඒ නපුර නොකර ස්වාමීන් වහන්සේ සිත්තරුණයි කියලා. நினிவே தேசத்தை அழிக்க போகிறதற்காக யோனா என்ற தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினார். නිනිවේ දේශේ විනාශ කිරීම සඳහා යෝවාන් කියන දිවස්වරයව යවුවා. யோனா என்ற தீர்க்கதரிசி அனுப்பினார். යෝනා කියන දිවස්වරයව යවුවා. இந்த யோனா போயிட்டு நினிவேக்குள்ள போய் යෝනා ගිහිල්ලා ඒ නිනිවේට ගිහිල්ලා பெரிய ஒரு தீர்க்கதரிசி இவர். හොඳ ලොකු දිවස්වරයෙක්. அவர்தான் பெரிய ஆள். ඔව් ලොකුයි. ஏன் சொன்னது யாரு?
அவருக்கு சொல்ல சொன்னது யாரு? ඔහුට කියන්න කිව්වේ කවුද? தேவன் சொன்னார். දෙවියන් වහන්සේ කිව්වා. போய் சொல்லு, කියලා කියන්න. 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்படும். දවස් 40න් නිනිවේ විනාශයි. இவரும் பெரிய ஆள் மாதிரி எப்படி போனா அந்த டை எல்லாம் கட்டி போயிருப்பாரோ தெரியாது. එයා ටයි බැඳගෙන ගියාද දන්නේ නැහැ. போயிட்டு சொன்னார் 40 நாள்ல இந்த நாடே அழிக்கப்பட போகுதுன்னு. දවස් 40න්ම මේ දේශේ විනාශ වෙලා යන්න යනවා. அவங்க ரொம்ப மூலகான ஆட்கள். ඒ අය හොඳ මොලේ ඇති අය. தேவனிடத்துல டக்குன்னு மனம் திரும்பி ராஜாக்கள்ல இருந்து ஜனங்கள்ல இருந்து ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் பண்ணி தண்ணி குடிக்காம இருந்துட்டாங்க. දේවනාංශයේ වෙතට ඇරිලා රජවරුන් පටන් එළු බැටළු පවා නිරාරයෙන් තියලා යාඥා කරන්න පටන් ගත්තා. ஆண்டவர் இறங்கினார். දේවනාංශයේ සිත්තුණු වුණා. அவர் மனம் එයා மாறினார். සිත් වෙනස් කරගත්තා. அவர் தன் பிள்ளைகள் அப்படி வேதனைப்படுகிறதை பார்க்க முடியாதபடி சொன்னதை அவர் செய்யாதபடி மனம் மாறினார். දරුවන්ගේ දුක් වේදනාව බලා ඉන්න බැරුව දේවනාංශ කියපු දේම විනාශ කරගන්නවා. ஆனா அந்த சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொன்ன யோனாவுக்கு எரிச்சல் வந்ததாம். නමුත් දිවස් වාක්‍යයේ කියපු යෝනාට ඉරිෂියාවක් ඇති වුණා. ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னது என்ன செய்யறது என்னன்னு அவர் ஆண்டவரோட பிரச்சனை எடுத்திருக்கிறார். යෝනා කිව්වා ඔබ කියන දෙක දෙයයි කරන්නේ තව දෙයක් කියලා ප්‍රශ්න ඇති කරගත්ත දෙවියන් වහන්සේත් එක්ක. இன்றைக்கு நாங்க என்ன சொல்லுகிறோமோ அதுதான் நடக்கணும் என்று இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். අද අපි මොනවද කියන්නේ ඒ තමයි දේශයේ සිදුවෙන්නේ කියලා ක්‍රිස්තියානි අය ඉන්නවා. தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? දෙවියන් වහන්සේ මොනවද කැමති? தேவனுக்கு என்ன விருப்பம்? දෙවියන්වහන්සේට මොනවද කැමති? தேவனுடைய சித்தம் என்ன? දෙවියන්වහන්සේ කැමැත්ත මොනවද? அதுக்காக உபவாசம் பண்ணுங்க. ඒ උදෙසා නිරාරව ඉන්න. அதுக்காக சபையில இருந்து முழங்காலை மடித்து மணிக்கணக்காய் உங்களை வருத்துங்க. පැය ගණන් ධන ඉස්සලා ඉඳලා යාඥා කරන්න. நான் என்னை பெருமைப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை நான் சொல்ல මම விரும்பவில்லை. මගේ උඩඟුකමට ආඩම්බරේ සඳහා කියනවා දෙයක් නොවේ. என்னை தாழ்த்தி ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். මාව යටාත් කරලා එක දෙයක් කියන්නම්. நான் முன்பு இங்கே 90ஆம் ஆண்டிலிருந்து 95வது வருஷம் வரைக்கும் ஒரு சபையில 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருந்தது. 90 ඉඳලා 95 දැක්ක සභාවක ඉඳලා මම යාඥා කරා නිරාරව. நான் இது ஏன் சொல்லுகிறேன்னா நீங்க அதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். මම කියන්නේ හේතුව ඔබත් මේ දේ කළ යුතුයි කියලා. அந்த 2 மணி நேரமும் முழங்கால இருந்து தான் ஜெபிக்கிறது. පැය දෙකම නිරාරව මේ ධනයිසින් තමයි යාඥා කරන්නේ. முடிந்தவர்கள் முழங்கால இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க. පුළුවන් තරම් ඉන්න පුළුවන් අය ධනයිස නමලා යාඥා කරනවා. நான் 1 மணி நேரம் இருப்பேன் முழங்கால. මම පැයක් ඉන්නවා ධනගාලා. அதுக்கு பிறகு இந்த இடுப்புல எல்லாம் கடக் படக்கண்டு பின்னுக்கு உடையும். ඒ කොන්දේ අමාරුව තුනීට අමාරුව ඇති වෙනවා. ஆனா ஒரு வரி வரும். එකක් එනවා ජුලිතභාවයක්. ஒரு வரி வரும். ජුලිතභාවයක් එනවා. இல்ல இன்னும் இருக்கணும். කොහොමාර ඉන්නට ඕනේ. இன்னும் இருக்கணும். කොහොමාර ඉන්නට ඕනේ. ஏண்டா முழங்கால்ல இருந்தா தான் அந்த வெற்றி எடுக்கலாம்னு எங்களுக்கு தெரியணும். ඒ ධනයිසේ ඉතියොත් තමයි ජයග්‍රහණය ගන්න පුළුවන් කියලා අපි දැනගන්නට ඕනේ. முடிந்த அளவுக்கு 1.5 மணி நேரம் நான் இருப்பேன். කොහොමාරි පැය එකමාරක් ඉන්නවා. அழுது அழுது ஜெபம் பண்ணுவேன். ඇඬලා අඬලා යාඥා කරනවා. அதை ஆண்டவர் எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமா எனக்கு அதை ඒක மாற்றினார். දැනanse ලොකු ආශිර්වාදයක් ලෙස වෙනස් කළා. நான் எழுதின பாடல்ல கூட எழுதி இருக்கிறேன், மணிக்கணக்காய் முழங்காலை முடக்கி விடு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று பாடல் எழுதி இருக்கிறேன். මම ගීතයක් පවා ලියලා තිනවා පැය ගණන් ධනයිසෙන් ඉන්න දැනanse සියල්ල බලාගනි කියලා. ஆகவே தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு வர வேண்டும். දේව දරුවන්ට සුද්ධාත්මයන් වහන්සේ සමග ගත කරන වූ කාල වේලාවක් ඔබට ඇති කර ගන්නට ඕනේ. ஏதோ சபைக்கு வந்தோமோ உட்கார்ந்தோமோ தேவனுடைய வார்த்தையை கேட்டோமோ காணிக்கையை கொடுத்தோமோ போனோமோன்னு இருக்க கூடாது. නිකන් සභාවට ඇවිල්ලා වචනය ඇහුවා පඳුරු දැම්ම ආයෙ සභාවට යන විදියට වින්නටකයි. கிறிஸ்துவோடு நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். ක්‍රිස්තුවාසි සමග ඉතාම කිට්ටු සම්බන්ධයක් ඇති ජීවිතයක් ක්‍රිස්තියානි අයට තිබිය යුතුයි. கிறிஸ்துவினுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை அறியக்கூடிய அந்த இருதயம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். ක්‍රිස්තුවාසිගේ තියෙන ඇතුළාන්ත තියෙන ඒ සුසුම්ලෑම දැනගැනීමේ තත්ත්වයක් දේව දරුවන්ට තිබිය යුතුයි. வாசிப்போம் யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். යෝවාන් 14 24 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வாசிங்க, சிங்களத்துல வாசிங்க. ඔබ සමග සිට ඒත් මාගේ නාමයෙන් පියන් වහන්සේ එවන සායක දායකයන් වහන්සේ එනම් ශුද්ධාත්මයන් වහන්සේ සියල්ල ඔබට උගන්වමින් මා වදාළ සියල්ල ඔබට සිහිපත් කරවන සේක. இந்த பரிசுத்தாவியானவருடைய அடுத்த நடவடிக்கைகள் என்ன? ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ඊළඟ ක්‍රියාදාමය මොනවද? அவர் எப்படி கிரியை செய்கிறார்? කොහොමද ක්‍රියා කරන්නේ? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே මාගේ නාමයෙන් එවන සහාය දායකයන් ශුද්ධාත්මයන් වහන්සේ எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். සියල්ල ඔබට උගන්වයි. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். සියල්ල ඔබට උගන්වයි.
அவர் ஒரு தேற்றரவாளன் என்று வேதம் சொல்லுகிறது. සැනසිලි දායකයානෝ කියලා ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන කියනවා. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், தேற்றரவாளன் ශුද්ධාත්මයන් වහන්සේ නැමැති සැනසිලි දායකයානෝ தேற்றுவார். ඔබ සනසයි. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நீங்க இருந்தாலும் මොන වගේ ප්‍රශ්න සමග ඔබ හිටියත් ரொம்ப கவனமா கேளுங்க, තා අවධානය යොමු ரொம்ப කරන්න. கவனமா கேளுங்க. තාමත් මම දානය යොමු කරන්න. நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. මොන වගේ ප්‍රශ්න සමග ඔබ හිටියත් කමක් නැහැ. பிரச்சனைகளை பேசாதிருங்க, ප්‍රශ්න ගැන කතා කරන්න එපා. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ප්‍රශ්නේ බලලා කතා කරන්න. ஐயோ எனக்கு அப்படி ஆச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, ஐயோ நான் இப்படி கிடக்குறேனே, அப்படி கஷ்டப்படுறேனே, எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் பேசாதீங்க. මේ දේවල් කතා මට ඇයි මේ දේවල් වෙන්නේ, මේ ප්‍රශ්නේ ඇති වෙනවා, ඒ ප්‍රශ්නේ කියලා அந்த- මේ දේවල් කතා කරන්න එපා. அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ඒ ප්‍රශ්නෙට බලලා කතා කරන්න. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனையை நான் பார்த்து ඒ பேசுகிறேன். ස්වාංශගේ නාමයෙන් මේ ප්‍රශ්නේ බලලා මම කතා කරනවා. என்றைக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் வருகிறதோ කවදද මේ අත්දැකීම ඔබට එන්නේ? அதுக்கு பிறகு நீங்க பெரிய ஒரு ஹீரோவாய் மாறி ඔබ விடுவீங்க. ඊට පස්සේ ලොකු ඔබ වීරයෙක් වෙනවා. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ඒ අත්දැකීම ඔබට එන්නට ඕනේ. நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த காரியம் வாய்க்க போகும்போது යාඥා කරන්න ඔබ මේ දේවල් ඔබට ඉටු වෙනකොට விசுவாசத்தின் அடுத்த படிக்குள்ள நீங்க போவீங்க. ඇදහිල්ලේ ඊළඟ පඩියට ඔබ ගමන් කරනවා. உள்ளங்களை தேற்றுகிறவர் அவர். ඇතුළාන්තයේ සනසන තැන් වහන්සේ තමයි. உள்ளத்தில் இருக்கிற குழப்பங்களை மாற்றுகிறவர் அவர். ඇතුළාන්තයේ අවුල් සාගත දේවල් වෙනස් කරන්නා වූ තැනන් වහන්සේ. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறவர் பரிசுத்த මොන ஆவியானவர். වගේ ප්‍රශ්නයක් තිබුණතර ඒ දේට පිළිතුර ගේන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. தேற்றுகிறவர், සනසනවා, போதிக்கிறவர். ඔබට උගන්වනවා. வேதம் சொல்லுது பாருங்க, சுத்த பைபிளே. போதிக்கிறவர், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே ශුද්ධාත්මයන් වහන්සේ සියල්ල ඔබට උගන්වනවා. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, ඔබට සියල්ල ඔබට උගන්වනවා. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, සියල්ල ඔබට උගන්වනවා. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். මා වදාළ සියල්ල ඔබට සීකරවන සේක. அப்ப நாங்க வாசிக்கிறோம், தேற்றுகிற ஒரு தெய்வத்தை உள்ளுக்க வச்சிருக்கிறோம். අපි සහනය දෙන තැන් වහන්සේ කෙනෙක් අපිව තබා තිබෙනවා. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றுகிறவர். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපිව සනසනවා. எந்த ஒரு குழப்பத்தோடு நீங்க இந்த சபைக்குள்ள நீங்க இருப்பீர்களா இருந்தால் මොන වගේ අවුල් සාගත ඔබ සිටියත් இந்த வார்த்தை உங்களை தேற்றும். මේ වචනය ඔබ සනසයි. இந்த வார்த்தை இப்பொழுது இந்த சபைக்குள்ள உலாவிக் මේ கொண்டிருக்கிறது. වචනය දැන් සභාව තුළ සක්මන් කරමින් සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபை முழுவதும் வார்த்தையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ වචනය තුලින් සක්මන් කරමින් සිටිනවා. அவர் தேற்றரவாளன், එතුමා සැනසිලි දායකයා. அவர் தேற்றரவாளன், එතුමා සැනසිලි දායකයා. அவர் தேற்றுகிறவர், එතුමා සනසනවා. அவர் போதிக்கிறவர், එතුමා උගන්වනවා. அவர் நினைப்பூட்டுகிறவர். එතුමා සීගන්නනවා. உங்களை கைவிடாத ஒரு தெய்வம் உங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க தெரியுமா? ඔබ අත්නවරින දෙවි කෙනෙක් ඔබ තබා තිබෙන බව ඔබ දන්නවද? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை? කී கைவிட்டு දෙනෙක් බෞතිස්මය எடுக்காதார்கள். තාම ගත්තේ නැහැ කියන අය? ஞானஸ்நானம் இதுவரை நான் எடுக்கவில்லை තාම என்று බෞතිස්මය சொல்லுகிறவர். මං ගත්තේ නැහැ. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஒருவர் கூட இல்லை, එක්කෙනෙක්වත් නැහැ. ஒருவர் கூட இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்காம இல்லை. එක්කෙනෙක්වත් බෞතිස්ම ගත්තේ නැති අය නැහැ. Mighty power. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? දෙනස්සේ කොතරම් යහපත්ද? நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். හැමෝම වාසනාවන්තයි. உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்ல ඔබට விரும்புகிறார். වචනයක් කියන්න කැමතියි. 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் உலகத்துல. ලෝකයේ දරුවන් දෙන්නෙක් ඉන්නවා. ஒன்று வளர்ப்பு பிள்ளை, ඒ අදන දරුවා, அடுத்தது சொந்த பிள்ளை. ඒ තමගේ අයිති දරුවා. இதுல இருக்கிற எல்லாரும் நீங்க சொந்த பிள்ளைகள் ඔබ தெரியுமா? අයිති දරුවෝ. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஆவியானவர் சந்தோஷப்பட வேண்டும், ආත්මයන් වහන්සේ සන්තෝෂයෙන් ஆவியானவர் சந்தோஷப்பட வேண்டும். நீங்க எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய ஒரு முத்திரை சொப்பொண்டு அடிச்சிருக்கிறார் ඔබ உங்களுக்கு. මුද්‍රාව ලබලා තිබෙන හැමෝම බෞතිස්මය අරගෙන. இது ஏன் பிள்ளை தெரியுமா? யாரும் கை வைக்க கூடாது. මාගේ දරුවා කවුරුත් අත තියන්න බෑ. தெரியுமா? போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லெட்டரை கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு முத்திரையை ஸ்டாம்ப் எடுத்து அப்படியே குத்திடுவாங்க. ඔබ පෝස්ට් ඔෆිස් එකේ ලියුමක් දුන්න ගමන් මුද්‍රාවක් කරනවා, அந்த- සඳහන් කරනවා යා. அந்த முத்திரையை நீங்கள் வேற எங்கும் பயன்படுத்த ඒ முடியாது. මුද්‍රාව වෙන කොහෙත් පාවිච්චි කරන්න බෑ. அந்த முத்திரை உங்களுக்கு எல்லாருக்கும் ඒ கொடுக்கப்பட்டிருக்கிறது. මුද්‍රාව ඔබට දී තිබෙනවා. அந்த முத்திரை உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ඔබට රඳා තබිනවා ඔබට මුද්‍රාව. இது ஏன் பிள்ளை? මේ මගේ දරුවා. சாத்தான் தொடக்கூடாது. යක්ෂයා අතගසන්න බෑ. ஆகவே நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வைத்துக்கொண்டு ඔබ තුල සුදාත්මන් වහන්සේ තබාගෙන
உள்ளத்துல அழுகுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல? ඔබ ඇතුලෙන් අඬන එක ලැජ්ජ නැද්ද? உள்ளத்துக்குள்ள துக்கமா இருக்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? ඇතුළාන්තයේ ඔබ දුකින් ඉන්න එක ඔබට ලැජ්ජ නැද්ද? மனுஷனை பார்த்து பேசுறீங்க, මනුෂ්‍යයන්ව බලලා කතා කරනවා. மனுஷன்கிட்ட போய் அழுகுறீங்க, මනුෂ්‍යයන් ගැන අඬනවා. மனுஷன்கிட்ட போய் உங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லுறீங்க. මනුෂ්‍යයන් ගාවට ගිහලා ඔබගේ හැම දුකක්ම කියනවා. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துக்கு துக்கப்படுகிறார் தெரியுமா? නමුත් සුද්ධාත්මන් වහන්සේ ඇතුලෙන් දුක් වෙනවා. நான் உள்ளத்துக்கு இருக்கும்போதே இந்த பிள்ளைக்கு என்ன தெரியலையே, මම ඇතුළාන්තයේ ඉන්න බව මේ දරුවන්ට දන්නේ නෑනේ. என்ன உள்ளுக்கு வச்சுக்கொண்டு இந்த பிள்ளை அழுதே, இந்த பிள்ளைக்கு என்ன தெரியலையே. මා ඇතුළාන්තයේ තබාගෙන මේ අය අඬනවා ඒ අයට දන්නේ නෑනේ. ஆவியானவர் எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பார். ආත්මන් වහන්සේ හැම දෙයක්ම බලාපොරොත්තු වෙනවා. ஆவியானவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? ආත්මන් වහන්සේගේ ස්වභාවය කොහොමද දන්නවද? அவர் எதிர்பார்ப்பார். එතුමා බලාපොරොත්තු වෙනවා. ஐயோ இந்த பிள்ளை என் பக்கத்துல வர வேண்டும், මේ දරුව මගේ පැත්තට එන්නට ඕනේ. ஐயோ இந்த பிள்ளை கொஞ்ச நேரமாவது முழங்கால மடக்கி என் பக்கத்துல சாய்ந்திருக்க வேண்டும், පොඩ්ඩක් මේ දනිස නමල මගේ පැත්තට නැමෙන්නට ඕනේ. ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை என் பக்கத்துல சாய்ந்து விடாள் இல்லையே. මේ දරුවට මෙතරම් ප්‍රශ්න තිබෙද්දි මා පැත්තට ඇරෙන්නේ නෑනේ. அவர் எதிர்பார்க்கிற ஒரு தேவன் බලාපොරොත්තු වෙන දෙවිඳුන් என்னை வைத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். මාව තබාගෙන තවත් එක්කෙනෙක් එක්ක කතා කරගෙන ඉන්නවා. என்னை வைத்து உங்களோடு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். මා තබාගෙන ඒ අයට ප්‍රශ්න කියනවා. இன்னும் ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். තවත් රහසක් ඔබට කියන්නම්. அவர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் சிங்காசனத்தில் එයා வீற்றிருக்கிறபடியினால் දෙවිඳුන්ගේ දෙවිඳුන්ද රජුන්ගේ රජුන්ට සිංහාසනය සිංහාරූಢව සිටිනවා. ஒரு காலத்தில் இயேசுவா இந்த உலகத்துக்கு வந்து 33.5 வருடங்கள் ஜனங்களுக்கு போதித்தார். ඒසු ක්‍රිස්තුස් වහන්සේ ලෙස මේ පොළොවට අවුරුදු 33 මාරක් ඇවිල්ලා දේශනා කළා. அந்த போதித்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இருந்து எடுத்து போதித்தார். ඒ කරපු හැම දේශනාවක්ම දේව වචනයෙන් අරගෙන තමයි දේශනා කළේ. எப்படி நாங்க வாழ வேண்டும் என்று ஒரு வரையறையை வைத்து அழகாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ කියලා චිත්‍රයක් මවා පෙන්නුවා. அவரும் அந்த தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்டு பரலோகத்துக்கு கடந்து சென்று එයාගේ விட்டார். ජීවිතය අවසන් කරලා ස්වර්ග රාජ්‍යයට පත් වුණා. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த தெய்வம் අද සුද්ධාත්මන් වහන්සේ හැමෝටම දීලා තිබුණු දෙවිඳුන් எப்படி பேசுவார், කොහොමද කතා කරන්නේ? எப்படி பேசுவார்? කොහොමද කතා කරන්නේ? உங்களோடு பேசுகிற தெய்வம் உங்களுக்கு பக்கத்துல உள்ளுக்கு இருக்கிறார். ඔබ තුල කතා කරන දෙවිඳුන් ඔබ තුලමයි සිටින්නේ. வேதத்தை நேசிங்க, දේ වචනය ප්‍රේම කරන්න. வேதத்தை நேசிங்க, දේ වචනය ප්‍රේම කරන්න. வேதத்தை දේ நேசிங்க. වචනය ප්‍රේම කරන්න. இந்த வேதத்துல இருந்து உங்க வாழ்க்கையை வெளியே கொண்டு வந்து காட்டுவார். මේ දේ වචනය තුලින් ඔබගේ ජීවිතය එළියට ගෙනලා පෙන්නයි. நான் இப்போ கொஞ்ச நாட்களா இப்போ ஒரு மாத நாட்கள் ஒரு மாதமா எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. මාසයක් තුල මට ප්‍රශ්නට ඉහළින් ප්‍රශ්න. தெரியும் தானே, அந்தந்த ஆட்களுக்கு ஏற்ற பிரச்சனை அந்தந்த ஆட்களுக்கு வரும். ඒ අයට අවශ්‍ය ප්‍රශ්න ඒ අයට එනවා. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு 30 லட்சத்தை ஆட்கள் ஏமாற்றிட்டாங்க. මට ලක්ෂ 30ක් එක්කෙනෙක් මාව රැවට්ටුවා. நானும் கொஞ்சம் முரடனான ஒரு ஆள் தான். මම ඊටම මොරණ්ඩු කෙනෙක් තමයි. ஒரு கொஞ்சம் அவனை போட்டு வெறுட்டுன்னு வெறுட்டினேன். මම පොඩක් එළෙව්වා යාව. போலீஸுகளுக்கு எல்லாம் போய் பெரிய பிரச்சனை ஆயிட்டு. පොලිසියට ගිහලා ලොකු ප්‍රශ්න ඇති වුණා. ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, වෙනවන්සේ කිව්වා. எல்லாத்தையும் விடப்பா, හැමදේම අතාරින්න. நீ யுத்தம் பண்ணினா நான் சும்மா இருப்பேன், நீ யுத்தம் பண்ணினா நான் சும்மா இருப்பேன். ඔබ යුද්ධ කරත් මම නිකන් ඉන්නවා. நான் யுத்தம் பண்ணணும்டா, நீ சும்மா இருக்கணும். මම යුද්ධ කරන්න ඕනේ නම් ඔයා නියඬව ඉන්නට ඕනේ. எது உனக்கு வசதி? කොහොමද ඒක ඔබට හොඳ? ஆண்டவர் சொன்ன உடனே நான் ஒப்பு கொடுத்தேன். වෙනවන්සේ කියපු ගමන් මං කැප කරා ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே நீங்க யுத்தம் பண்ணுங்க. ඔබම යුද්ධ කරන්න ස්වාමීනි. எல்லாத்தையும் விட்டு மன்னிச்சிட்டேன். සියල්ල අතහැරලා කමා කළා. 30 லட்சம் வேண்டாம், இனி எத்தனை லட்சம் வேண்டாலும் போட்டுமென்னு சொல்லி ලක්ෂ ஆண்டவர்ட்ட 30ක් விட்டுட்டேன். නෙමෙයි කීයක් ගියොත් කමක් නැහැ කියලා අතහැරියා. பார்த்து கொண்டு நிற்கத்தக்கதாக பார்த்து கொண்டு நிற்கத்தக்கதாக பார்த்து கொண்டு நிற்கத்தக்கதாக வீட்டை கர்த்தர் கட்டி முடித்தார். බලන් ඉන්නකොටම கரங்களை මගේ தட்டி, නිවස கரங்களை தட்டி, ගොඩනැගුවා கரங்களை ස්වාමීන් தட்டி. වහන්සේ. நான் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கல, කාගෙන්වත් ඉල්ලන්න ගියේ නැහැ. யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கல. කාගෙන්වත් ගිහලා ඉල්ලුවේ නැහැ. நம்முடைய நெகம்பு பிரான்ச்ல இருந்து ஒரு குழுவினர் 10 நாட்களாய் வந்து வீட்டில் வெறும் தரையில படுத்து கிடந்து கதவுகளை போட்டார்கள். මේගමු සභාවේ ඉඳලා කණ්ඩායමක් ඇවිල්ලා දවස් 10ක් ඉඳලා ඒ දොරවල් සියල්ලක් දැම්මෝ. மற்ற வேலை செய்கிற எல்லாரும் அப்படியே தங்களை தாழ்த்தி அப்படியே நின்று என்னோட ஒன்றும் எதிர்க்காம வேலை செய்தார்கள். වැඩ කරන අය කිසි දෙයක් බලාපොරොත්තු වෙන්නේ නැතුව හැම දෙයක්ම ගොඩ නැගුවා. பார்த்து கொண்டு நிற்கத்தக்கதாக நான் ஒரு வார்த்தை சொல்லாம எல்லாவற்றையும் அவர்களாவே தாங்களாகவே செய்து அந்த வீட்டை சம்பூர்ணமாய் கட்டி முடித்து பெரிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ලොකු සන්තෝෂයක් ඇති කරා. මම කියන්නේ නැතුව හැමදේම ගොඩනගලා ස්වාමීන් වහන්සේ දේ කළා. அந்த வீட்டை பார்க்கும்போது நான் வெளியே நின்று பார்க்கும்போது என் உள்ள அழும். මගේ පිටින් මම මේ නිවස බලනකොට මගේ හදවත ඇඬෙනවා.
எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் நம்மளோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவியானவர். කොතරම් පොරබැදී මධ්‍යයේ සුදත්මන් වහන්සේ අප ළඟින්ම සිටිනවා. பாருங்க, உங்களுக்கு பேசுகிற நானே சில நேரத்தில் மாமிசமாய் கிரியை செய்யறதுக்கு போயிருக்கிறேன். ඔබට කතා කරන මමම සමාකාරයෙන් මාංශාකාරයෙන් ක්‍රියා කළා. கர்த்தர் பேசுவார், දෙනාසේ කතා කරයි. கர்த்தர் போதிப்பார். දෙනාසේ උගන්වයි. அவர் எனக்கு வசனம் கொடுத்தார், நீ பயப்படாதே திகையாதே. දේ වචනේ මට දුන්නා බය වෙන්න එපා, තැති ගන්න එපා. உன்னோடு போராடினவர்கள் இல்பொருளாவார்கள். ඔබට පොරබැදින අය විනාශයටපත් වෙයි. நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ඒ අය සොයලත් සම්බවන්නේ නැහැ. நான் உன்னுடனே இருக்கிறேன், මම ඔබ සමග සිටිමි. நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று வாக்கு මම ඔබට கொடுத்தார். උපකාර කරනවායි කියලා කිව්වා. ஊழியக்காரர்கள் மூலமாய் அடிக்கடி எனக்கு தேவன் வார்த்தைகளை அனுப்பி என்னை சுகப்படுத்தி இருக்கிறார். දේව සේවකයන් තුලින් වචනය යවලා මාව සුව කරනවා. கண்ணீர் தான், කඳුල තමයි. பாடுதான், පීඩා තමයි. உபத்திரவம் தான். උපද්‍රවයන් තමයි. கொஞ்ச காசு இல்லையே, ටික මුදලක් නෙවෙයි. நாங்க சும்மா மரத்துல புடுங்கி வரையிலையே. අපි ගස් වලින් උගුල්ලා ආවේ නෙවෙයි. ஆனா அதுக்கு பின்னால தேவனுடைய கரம் இருக்கிறதை නමුත් நாங்கள் ඊට පස්සේ காண்கிறோம். එතුමාගේ දෑත තිබෙන ගව මම තේරුම් ගත්තා. எங்களை ஆண்டவர் உருவாக்குறதை பார்க்கிறோம். අපිව අරිගස්සන බව අපිට තේරෙනවා. எங்களை தேவன் சரிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். අපිව මවන බව අරිගස්සන බව අපිට තේරෙනවා. அடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போகிறதை நாங்கள் ඊළඟ பார்க்கிறோம். ලෙවල් එකට අපිව ගෙනියන එක අපිට පෑදිලි වෙනවා. பைத்தியக்காரத்தனமா இயேசுவை விசுவாசிக்கணும். අපි පිස්සෙක් වගේ යේසුස් වහන්සේ විශ්වාස කරන්නට ඕනේ. எதை இழந்தாலும் பரவாயில்லை, பரிசுத்தாவியன் இழக்க கூடாது. මොන දේ අයිමි වුණත් කමක් නැහැ. සුද්ධාත්මන් වහන්සේව අයිමි කරගන්න එපා. நீங்க எதை இழந்தாலும் பரவாயில்லை, பரிசுத்தாவியன் இழக்க கூடாது. ඔබ මොන දේ ඔබට අයිමි වුණත් සුද්ධාත්මන් වහන්සේව අයිමි කරගන්න එපා. அவரை துக்கப்படுத்திராதீங்க, එයාව දුකටපත් කරන්න එපා. அவரை துக்கப்படுத்தாதீங்க. දුකටපත් කරන්න එපා. அவர் துக்கப்பட்டால் திரும்ப அவரை சரிப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். එතුමාව දුකටපත් කරොත් නැවත එතුමාව හරිගැස්ස ගැනීම பரிசுத்த- අමාරුයි. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இசைவை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறதா இருந்தால் வேதத்தை அதிகமாய் படியுங்கள். ඒ සුද්ධාත්මන් වහන්සේගේ හැම ක්‍රියාදාමයක් තේරුම් ගන්න ඕනේ නම් සුද්ධ බයිබලය හොඳට කියවලා තේරුම් ගන්න. ரொம்ப இலகுவான ஒரு வழி சொல்லிக் கொடுக்கிறேன். තාමත්ම පාසු මාර්ගයක් මම ඔබට කියන්නම්. பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனோடு பேசுறது போல சாதாரண நடைமுறையில பேசுங்கள். සාමාන්‍යයෙන් ළඟ ඉන්න පුද්ගලෙක් එක්ක කතා කරන ස්වභාවයට සුද්ධාත්මන් වහන්සේත් එක්ක කතා කරලා පුරුදු වෙන්න. அடுக்குமொழி ஜெபம் வேண்டாம், ලොකුවට වැල්වට අරන් එපා. சத்தமான ஜெபம் வேண்டாம். ශබ්ද නගා එපා. சும்மா மென்மையா பேசுங்க, ඊටාම සියුම් ලෙස කතා කරන්න. சாதாரணமாய் பேசுங்க. සාධාරණ ලෙස කතා කරන්න. உடனடியா பதில் கொடுப்பார், විගසින්ම පිළිතුරු දෙයි. உடனடியா பதில் கொடுப்பார். ඉතා විගසින්ම පිළිතුරු දෙයි. உங்கள் கண்கள் அதை காணும். ඔබගේ දෙනෙත් එක දකි. வருகிற நாளில் அந்த உங்களுடைய கண்கள் அதை காணும். එන්නා වූ කාලවලදී ඔය දේ පිළිතුරු ඔබට බලන්න පුළුවන්. இதை பேசும்படி எனக்கு ஆண்டவர் சொன்னார். මේ දේවල් කතා කරන්න කියලා ස්වාමීන් වහන්සේ මට කිව්වා. இந்த பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லு, මං ගැන මගේ දරුවන්ට කියන්න. என்னுடைய சுபாவத்தை பற்றி பேசு. මගේ ස්වභාවය ගැන ඒගොල්ලන්ට කියන්න. ஆதியாகம புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் උප්පත්ති පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ வாசிக்க வேண்டியதில் நான் ஒரு சுருக்கமான ஒரு கதையை சொல்லுகிறேன். කියවන්න ඕනේ නෑ. ඉතා කෙටියෙන් මං පොඩි කතාවක් ඔබට කියන්න. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ආදාම් ඒවාල් පව් කරාට පස්සේ நான் புசிக்க வேண்டாம் என்று ஒரு கனியை அந்த இடத்தில் அவர் வைத்து ஆதாம் ஏவாள் புசித்த போது මම අනුභව කරන්න එපා කියපු ඒ ඵලයෙන් ඔබලා අනුභව කරපු නිසා அது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? දෙවියන් වහන්සේට දන්නවද නැද්ද? அந்த பழத்தை இவர்கள் புசிக்கிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? ඒ ඵලයේ ඔවුන් කාපු දේ දන්නවද දෙවියන් වහන්සේ නැද්ද? அவர் சர்வ வல்லமை உள்ள මම தெய்வம். ਸਰව බලධාරී දෙවිඳුන්. இப்போ ஒரு பாடல் படித்தோமே, கீதையாக. அல்லேலூயா. அந்த பாடல் என்னது? சர்வ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டி அவர், சர்வ சிருஷ்டி, සියල්ල මැවුම් කරු එතුමා. எல்லாம் தெரிந்தவர் அவர், සියල්ල දන්න දෙවිඳුන්. எல்லாம் தெரிந்தவர் அவர். සියල්ල දන්න දෙවිඳුන්. ஒன்று நடக்க முன்பதாக அவருக்கு தெரியும். එතුමාට වෙන්න ප්‍රථමයෙන්ම දන්නවා. நீங்கள் ஒரு பாவத்துக்குள்ள போக முன்பதாக அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை பாவம் செய்ய போகிறது என்று. තව පාපයකට ඇතුල් වෙන්න ප්‍රථමයෙන්ම දන්නවා මේ දරුවා දැන් පාපයට ඇතුල් වෙන්න යන්නේ அந்த කියලා. பாவத்துக்கு போக முன்பதாக தடையை வைப்பார் உங்களுக்கு. ඒ පාපයට යන්න ප්‍රථමයෙන් ඔබට බාධාවක් තබනවා. நீங்க உங்க காலை துணிகரமாய் வைக்கும் போது அவர் சும்மா இருப்பார் தெரியுமா? ඔබගේ පාදය එඩිතරව ඔබ තියෙනකොට ස්වාමීන් වහන්සේ නිකන් ඉන්නවා.
அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் இறங்கி வந்தார். තාම දාවල් සිසිල් වේලාවක ස්වාමීන් වහන්සේ බැස ආවා. ஆதாமும் ஏவாளும் அந்த இலைகளுக்குள்ள மரங்களுக்குள்ள ஒளித்து கொண்டிருந்தார்கள். ආදාම් ඒවල් ඒ ගස්වල අතුවල ඇංගිලා සිටියා. வேதம் சொல்லுகிறது அவருடைய பிரசன்னத்துக்கு அவர்கள் மறைந்து கொண்டார்கள். දේව වචනේ කියන එතුමාගේ තේජස්සේ තුලට සැඟවිලා සිටියා. பாவம் செய்கிறவனுக்கு தேவனுடைய பிரசன்னம் மறைவை கொண்டு வந்துவிடும். පාපේ කරනකොට දෙනාසගේ තේජස්සේ සැඟවිලා තිබෙන්නේ. பாவம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்காது. පාපය කරන කෙනාට දෙනාසට සම්බන්ධකමක් නැහැ. அந்த பிரசன்னம் அவனை கிட்ட நெருங்க விடாது. ඒ තේජස්සේ දෙනාසේ එයාට කිට්ටු වෙන්න දෙන්නේ නැහැ. ஒளித்துக் கொள்ள நேரிடும். ඇඟෙන්න සලස්වයි. அப்படித்தான் ஆதாம் ஏவாள் ஓடிப்போய் ஒளித்துக் ඒ கொண்டார்கள். වගේ තමයි ආදාම ඒවල් ඇඟුනේ. தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் தன் கையால உருவாக்கின 2 பேரும் பாவம் செய்தார்கள். තමාගේම දෑතින් නිර්මාණය කරපු දරුවෝ පාපේ කළා. தெய்வத்தினுடைய உள்ளம் சுக்குநூறாய் உடைந்தது. දෙනාන්සේගේ හදවත කැඩී බිඳී ගියා. அவர் நம்பி இருந்த அந்த 2 பிள்ளைகளும் அவருக்கு விரோதமாய் பாவம் එයා செய்தார்கள். විශ්වාස කරපු දරු දෙන්නම පව් කළා. இன்றைக்கும் நம் மத்தியிலே ஆண்டவர் எங்களை எதிர்பார்க்கிறார். අදත් දෙවියන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. எதிர்பார்க்கிறார். බලාපොරොත්තු என் වෙනවා. பிள்ளைகள் இதை செய்யும். මගේ දරුවා මේ දේ කරයි. என் பிள்ளைகள் எனக்காய் வாழுவார்கள். මේ දරුවා මා උදෙසා ජීවත් වෙයි. என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு செவி මගේ சாய்ப்பார்கள். දරුවා මගේ ශබ්දයට ඇහුම්කන් දෙයි. என் பிள்ளைகள் கல்லான இருதயம் போல் இருக்க மாட்டார்கள். මගේ දරුවෝ හදවත නිකන් ගල් කරගෙන ඉන්නේ නැහැ. விட்டு கொடுத்து மனம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். අත්තර දීලා සිත්තරේ කියලා බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා. ஆதாமை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டார். ආදාම බලලා ස්වාමීන් වහන්සේ අඬ ගැව්වා. ஆதாமே, ආදාම් ஆதாமே, ආදාම් நீ எங்கே இருக்கிறாய்? කොහෙද ඉන්නේ? அவன் சொன்னான், நான் உம்முடைய பிரசன்னத்துக்கு விலகி ஒளித்துக் கொண்டிருக்கிறேன் මං ஆண்டவரே. මගේ ඔබගේ අභිමුඛත්වයෙන් තේජසයෙන් මං සැඟවිලා ඉන්නවා. ஏன் ஒளித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்தது? ඇයි ඌට ඇඟෙන්නා වාතාවරණයක් පැමිණියේ? தேவன் செய்ய வேண்டாம் என்றதை செய்தபடியினால். දෙනාන්සේ කරන්න එපා කියපු දේ කරපු නිසා. வார்த்தையிலே அநேக தடவைகள் ஆண்டவர் இதை வெறுக்கிறார் என்று வேதத்திலே பல இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඕ තැන්වල දෙනාන්සේ පිළිකුල් කරනවායි කියලා දේ වචනේ ලියා තිබෙනවා. கர்த்தர் அருவருக்கிறார் என்று பல இடத்திலே பல காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. දෙනාන්සේ පිළිකුල් කරනවා කියලා බෝ තැන්වල ලියා තිබෙනවා. கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. දෙවියන්වහන්සේට ප්‍රියමනාප නැති දේවල් සුදු බයිබලයේ සඳහන් කරලා තිබෙනවා. அநேக இடத்துல இருக்கிறது அவருக்கு பிரியமான காரியம் என்று இருக்கிறது. බෝ තැන්වල ප්‍රියමනාප දේවල් සඳහන් කරලා තිබෙනවා. அவர் சித்தம் உள்ளவரானார் என்று பல இடத்தில் බෝ எழுதப்பட்டிருக்கிறது. තැන්වල එතුමාගේ කැමැත්ත තිබුණයි කියලා ලියා තිබෙනවා. தேவன் அதிலே பிரியமாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. දෙනාන්සේ ප්‍රියමනාපව ප්‍රසන්න වුණා කියලා කියා තිබෙනවා. தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு பிரியமானவன். දාවිත්තුමා ගැන කියනකොට මගේ හදවතට ප්‍රසන්න වූ කෙනෙක්. அப்போ ஆண்டவர் எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. අපි දෙවියන්වහන්සේ අප කෙරේ තියෙන අරමුණ සැලැස්ම මොනවද කියලා අපි දන්නේ නැහැ. இந்த ஆதாமனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒளித்துக் கொள்ளும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், ආදාම් ඇඟෙනකොට දෙවියන්වහන්සේ මොනවද කිව්වේ? நான் உன்னை சாப்பிட வேண்டாம் என்று கனியை நீ சாப்பிட்டாயா? මම අනුභව කරන්න එපා කියපු දේ ඇයි ඔබ කෑවේ? அவன் என்ன பதில் சொல்கிறான்னு ඔව්, பார்த்தீங்களா? මොනවද පිළිතුරු දෙන්නේ? நான் இல்லையா ஆண்டவரே, මම නෙවෙයි ස්වාමිනේ. எனக்கு நீங்க கொடுத்த ஸ்திரீ என்றான். ඔබ මට දුන්නා වූ භාර්යාව තමයි. ஸ்திரீ என்ன சொன்னா? ස්ත්‍රී මොනවද කිව්වේ? நான் இல்லையா ஆண்டவரே, මම නෙවෙයි. சாத்தார் என்ன வஞ்சித்தான். ඒ යක්ෂයා තමයි මම රැවට්ටුවේ. இன்னைக்கு சாட்டு போக்கு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள இருக்கிறார்கள். අද නිදහසට කාරණා කියන ක්‍රිස්තියානිවරු ඉන්නවා. ஒன்றுக்கு நான் இல்லையா ஆண்டவரே, හැම දෙයකට මම නෙවෙයි. நான் இல்லையா ஆண்டவரே, මම නෙවෙයි. அவங்க தான். ඒගොල්ලෝ තමයි. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. දෙනාසගේ වචනයට කීකරු වෙන්න. செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டதை செய்யாதிருங்க. කරන්න එපා කියන දේ කරන්න නැතුව ඉන්න. இதை செய்யாதே என்று சொல்லும்போது துணிகரமாய் செய்யாதிருங்க. කරන්න එපා කියනකොට එඩිතරව ඒ දේ කරන්න නැතුව ඉන්න කරන්න එපා. அது வேதனைகளுக்கு கொண்டு போய்விடும். ඒක වේදනාව ඇති කරයි. அது வேதனைகளுக்குள்ள எங்களை கொண்டு ඒක போய்விடும். වේදනාවට ගෙන දෙයි. ஆவியானவர் எப்படி பேசுவார் தெரியுமா? ආත්මන් වහන්සේ කොහොමද කතා කරන්නේ? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் ක්‍රියා 8 වෙනි පරිච්ඡේදයේ 29வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 29 කියලා බලමු. ஆதி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ක්‍රියා 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பாருங்க, கந்தாகேயின் மந்திரி ஒருவர் அந்த ரதத்திலே போய் கொண்டிருக்கும் போது කන්දා කියන මන්ත්‍රීවරයෙක් ඒ රථේ යනකොට அவர் ஏசாயா புத்தகத்தை படித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். එසායා පොත කියවමින් සිටියා.
அந்த ஏசாயா புத்தகத்திலே சொல்லப்படுகிற காரியம் அந்த மந்திரிக்கு விளங்கவில்லை. එසායා පොතේ ලියා තිබෙන දේ ඒ මන්ත්‍රීතුමාට තේරෙන්නේ නැහැ. ஆவியானவர் பிரத்யட்சமாய் பிலிப்புடனே பேசுகிறார். ආත්මයන් වහන්සේ ඉතාමත්ම ප්‍රත්‍යක්ෂ ලෙස පිලිප් සමග කතා කරනවා. பிரத்யட்சமாய் பேசுகிறவர் ஆவியானவர். ප්‍රත්‍යක්ෂ ලෙස කතා කරන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ. நீர்கொழும்பு சபையிலே நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன் ஒரு நாள். මේගම සභාවේ මම දවසක් කතා කරාට පස්සේ ஒரு வாலிப பிள்ளை ஜெபம் பண்ணினாள். යෞවන තරුණයෙක් කතා යාඥා කළා. நான் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி முடித்து ஒரு சரியான இளம் வாலிப பிள்ளை යෞවන තරුණයෙක් මම අත තියලා යාඥා කරාට පස්සේ கையை எடுக்கும்போது ஆவியானவர் சொன்னார் திரும்ப ගන්නකොට கூப்பிடுறார். කිව්වා ආයෙ නැවත අත තියන්න කියලා. அப்போ நான் மத்தாக்களுக்கு ஜெபிக்கணும்ன்றதுக்காக நான் அந்த பிள்ளைய சொன்னேன், நீங்க உட்காருங்க நான் பேசணும். මම ඊළඟ අය යාඥා කරන්න ඕනේ පොඩ්ඩක් රැඳී ඉන්න කියලා කිව්වා. அந்த பிள்ளையோடு நான் தனியாய் ஒரு வாலிப பிள்ளையா இருந்தபடியால் தனியாய் பேசாம இன்னும் ஒரு சகோதரி ஒரு தாயாரை வைத்து அந்த பிள்ளையோடு මවත් பேசினேன். සමග ඇය සහෝදරත් එක්ක කතා කළා. அந்த பிள்ளை சொன்ன ஒரு வசனம் என் உள்ளத்தை உடைத்தது. එයා කියපු වචනය මගේ හදවත බිඳුණා. நான் ஒரு அனாதை பாஸ்டர், මම අනාථෙක්. நான் ஒரு அனாதையாய் இருக்கிறேன். මම අනාථෙක් ලෙස සිටිනවා. அவங்களுடைய குடும்பத்தை குறித்து சில விஷயங்களை சொன்னார். තමාගේ එයාගේ පවුල් ගැන සමහර දේවල් කිව්වා. நான் என் உள்ளம் உடைந்தது. ගේ හදවත බිඳුණා. ஒரு மனுஷன் அனாதையாய் இருக்கக்கூடாது. එක මිනිහෙක්වත් අනාථෙක් ලෙස ඉන්න නරකයි. ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகளுக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். ඒ දුප්පත් අසරණ අයට ස්වාමීන් වහන්සේ රක්ෂස්ථානයක් ලෙස සිටිනවා. அந்த பிள்ளைக்கு இயேசு சரியாய் தெரியவில்லை. ඒ දරුවට යේසුස් වහන්සේව හරියට දන්නේ නැහැ. அந்த பிள்ளைக்கு இயேசு சரியாய் தெரியவில்லை. ඒ දරුවට යේසුස් වහන්සේ හරියට දන්නේ නැහැ. தெரிந்திருந்தால் அந்த அனாதை என்ற வார்த்தை பயன்படுத்தி එයා இருக்க மாட்டார். දන්නවා නම් යේසුස් වහන්සේ තුල එයා ඉන්න නිසා අනාථෙක් කියලා කියන්නේ නැහැ. பல ஆறுதல் வார்த்தைகள் அந்த மகளுக்கு நான் சொன்னேன். බොහෝ සැනසීමේ වචන මම ඇයට කිව්වා. தற்கொலை செய்து விட்டால் நல்லா இருக்கும் என்ற சூழ்நிலையில் அந்த பிள்ளை இருக்குது. දිවිනසා ගත්තොත් හොඳයි කියන තත්ත්වයක තමයි ඇය හිටියේ. ஆதரவு இல்லாமல் இருக்கிறது அந்த பிள்ளை சொன்னது. කිසිම ආදරයක් නැති තත්ත්වයක තමයි ඇය හිටියේ. பிறகு நான் பாஸ்டரோடு அங்கே அந்த சபை பாஸ்டரோடு பேசி அந்த பிள்ளைக்கு ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளை அதுக்கு பிறகு சிரித்த முகத்தோடு இருந்ததை நான் பார்த்தேன். පාස්ටර් සමග මම එයාට උපදෙස් දුන්නාට පස්සේ සිනාමුසු මුණෙන් ගියා. நல்லா ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை சொன்னேன். හොඳට යාඥා කරලා සැනසීමේ වචන ඇයට කිව්වා. அப்படித்தான் ஆவியானவர் ஆணித்தரமாய் பேசுவார். ඊටාම ආත්මයන් වහන්සේ ඊටාමත්ම ප්‍රත්‍යක්ෂ ලෙස කතා කරනවා. நேற்று போன வாரம் நான் நேற்று யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். ඊයේ යාපනයේ ප්‍රදේශයේ සිටියා. போன வாரம் என்னுடைய ஒரு அப்பாவினுடைய தங்கையினுடைய ஒரு மகள் கிணத்துல விழுந்து இறந்து விட்டாள். දුවෙක් මේ ලිඳට වැටලා මැරුණා. அந்த பிள்ளை என்னுடைய உறவுகளுக்கு அடிக்கடி சொல்லுவாளாம், මට මගේ නෑදෑයන්ට ඒ දුව කියනවලු නිතරම கிணத்துக்கு குதி என்ற ஒரு சத்தம் தனக்கு கேட்டுக்கொண்டே இருக்குதா. නිතරම ලිඳට පයින්න කියන ශබ්දයක් මට නිතරම ඇසෙනවයි කියලා. சாத்தான் அப்படித்தான் தெரியுமா? යක්ෂයා එහෙම තමයි පෑදිලි කරලා කියන්නේ. உயரமான பில்டிங்ல கொண்டு போயிட்டு ඒ උසස් බිල්ඩිමට ගෙනියලා இருதயத்துல சொல்லுவான், குதி. අදවතේ කියයි පයින්න කියලා. ரொம்ப ஜாக்கிரதை, තා ප්‍රවේශමින් ரொம்ப ஜாக்கிரதை. ප්‍රවේශමින් இந்த மாதிரி ஏதாவது சத்தம் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்கு வந்தா මෙවැනි ශබ්දයක් ඔබ ක්‍රිස්තියානි දරුවන්ට පැමිණියොතින් பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. සුද්ධාත්මයන් වහන්සේව අඬගස්සන්න. பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. සුද්ධාත්මයන් වහන්සේව අඬගස්සන්න. அந்த பிள்ளை இறந்த செய்தி நான் கேள்விப்பட்டு உடைந்து போனேன். ඒ දරුවගේ මරණය ආලා මං ඉතාමත් දුකටපත් වුණා. நான் ஒரு நாளும் நான் ஜெபிக்காத நாள் இல்லை. මං කවදාවත් යාඥා කරන්නේ දවසක් නැහැ. நான் ஒரு வசனம் கடவுள்கிட்ட சொல்லுவேன், මං වචනය මං ස්වාමීන් වහන්සේට කියනවා. ஆண்டவரே, யாராகிலும் தற்கொலைக்காய் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் அவர்களை விடுதலை ஆக்குங்கள். කවුරු හරි අද දිවිනසා ගන්න ඕනේ කියලා හිතුවතින් ඒ අයව නිදහස් කරන්න කියලා කියනවා. உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்லை. ලෝකේ කොහේ මුල්ලක හිටියත් කමක් නැහැ. இன்றைக்கு தற்கொலை செய்ய இருக்கிற பிள்ளையை காப்பாற்றுங்கள். අද දිවිනසා ගන්න හිටන දරුවන්ව බේර ගන්න කියලා அவன் කියනවා. கிறிஸ்தவனா இருந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்தவன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ක්‍රිස්තියානි කෙනෙක් වුණත් කමක් නැහැ, ක්‍රිස්තියානි නැති කෙනෙක් වුණත් හරි කමක් නැහැ. தற்கொலை செய்ய விடாதிருங்க ஆண்டவரே. දිවිනසා ගන්න ඉඩ දෙන්න එපා ස්වාමිනී. இந்த சத்தத்தை கடவுள் கேட்பார் அல்லவா? මේ ශබ්දේ ස්වාමීන් වහන්සේ අසයි நේද? நான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்த என்னுடைய பிரச்சனைகளின் நிமித்தம் என்னுடைய ஜெப குறிப்புகளில் சில குறிப்புகளை நான் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறேன். ලංකාවට ඇවිල්ලා බොහෝ ප්‍රශ්න නිසා මං සමහර යාඥා ඉල්ලීම් වලට යාඥා කරන්න අමතක වුණා. விசேஷமாக இந்த குறிப்பு நான் குறிப்பிட்ட நாட்களாய் நான் ஜெபிக்கவில்லை. විශේෂයෙන් මේ දිවිනසා ගැනීම සඳහා කරනම යාඥාව කරේ නැතුව හිටියා. அப்போ எனக்கு அது ரொம்ப வலியா இருந்தது. ඒක මට ලොකු වේදනාවක් ඇති වුණා. ஐயோ, நான் ஒரு வார்த்தை இந்த நாளில் யாராவது தற்கொலை செய்ய இருந்தால் அவரை தடுத்து நிறுத்துங்க என்று ஜெபித்திருந்தால்
මම එක වචනයක් මේ වගේ දිවිනසා ගන්න උදෙසා යාඥා කරොතින් அந்த மகள் கிணத்துல விழுந்திருக்க மாட்டார்கள் ඒ அல்லவா? දුව එදා ඒ ලිඳට වැටෙන්නේ නැතුව බේරෙන්න තිබ්බා නේද? நீங்க கடவுளின் பாதத்துல இருந்து பொதுவான காரியத்துக்காய் ஜெபிக்கிறீங்களா? ඔබ දෙනාසගේ පාමුල පුදු දේවල් උදෙසා ඔබ යාඥා කරනවද? தேசங்கள்ல வரப்போற பிரச்சனைகளுக்காய் ஜெபிக்கிறீங்களா? දේශේ එන්නව ප්‍රශ්න වලට ඔබ යාඥා කරනවද? இனி இந்த தேசத்துல என்ன நடக்க போகிறது என்றதை நினைத்து பார்த்து ஜெபிக்கிறீங்களா? මින් ඉදිරියට ලංකා දේශයට මොනවා වෙයිද කියලා ඒව හිතලා බලලා යාඥා කරනවද? உங்களுக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறார். ආත්මෙන් වාසේ ඊ타මාත්ම ප්‍රත්‍යක්ෂ ලෙස ඔබට කියන්න කැමති දෙයක්. திரும்ப சொல்லுகிறேன், නැවත කියන්නම්. உங்களுக்கு ஆவியானவர் ஆணித்தரமாய் ஒரு காரியத்தை சொல்ல ආත්මෙන් விரும்புகிறார். වාසේ ඊතා ප්‍රත්‍යක්ෂ ලෙස දෙයක් කියන්න කැමති. உங்க வாயில பவர் இருக்கு தெரியுமா? ඔබගේ මුඛයේ බලයක් තිබෙන බව ඔබ දන්නවද? உங்க வாயில அவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? ඔබගේ මුඛයේ තරම් බලයක් තිබෙන බව ඔබ දන්නවද? அந்த வல்லமையை வச்சுக்கொண்டு அமைதியா இருக்கிறீங்களே. ඒ බලය තියාගෙන ඔබ නිහඬව ඉන්නවා. தேசத்துக்காய் அழ தெரியவில்லையே. ඔබ දේශය උදෙසා අඬා වැළපුණේ නෑනේ. தேசத்துக்காய் பாரப்பட தெரியவில்லையே. දේශය උදෙසා බර වෙන්න දන්නේ නෑනේ. யோனாவை போல நீங்கள் உங்களுடைய சுயத்துல இருக்கிறீங்களே. යෝනා වගේ මමත් සිටිනවා. தேசங்களுக்காய் அழுங்கள். දේශය උදෙසා අඬන්න. வரப்போகிற பயங்கரங்களுக்காய் அழுங்கள். එන්නව භයානක දේවල් උදෙසා අඬන්න. உங்களுடைய வாயில இருக்கிற வல்லமையை பயன்படுத்துங்கள். ඔබගේ මුඛයේ තියෙන ඒ බලය පාවිච්චි කරන්න. சாத்தான் நடுங்கணும். යක්ෂයා වෙවුලන්නට ඕනේ. சாத்தான் நடுங்கணும். යක්ෂයා වෙවුලන්නට ඕනේ. ஐயோ இவள் தேவனுடைய பிள்ளை என்று சாத்தான் நடுங்கணும். මේ දෙවියන් වහන්සේගේ දරුවෝ කියලා යක්ෂයා වෙවුලන්නට ஐயோ ඕනේ. இவள் ஜெபிக்க தொடங்கி விட்டாள் என்று சாத்தான் நடுங்கணும். මෙයා යාඥා කරන්න පටන් ගත්තා කියලා යක්ෂයා වෙවුලන්නට என் ඕනේ. மகன் ஜெபிக்க தொடங்கி விட்டான் என்று சாத்தான் நடுங்கணும். මගේ පුතා දියණිය යාඥා කරන්න පටන් ගත්තා කියලා වෙවුලන්නට ඕනේ. அந்த நாட்கள் சீக்கிரத்தில் வருவதாக. ඒ දවස් ඉතා සීග්‍රයෙන් පැමිණේවා. அந்த நாட்கள் சீக்கிரத்தில் நடப்பதாக. ඒ දවස් සීග්‍රයෙන් පැමිණේවා. இந்த சபையிலே ஜெபிக்கப்பட்ட ஜெபத்தை கேட்டு தேசத்திலே மாற்றங்கள் அதி சீக்கிரமாய் உண்டாவதாக. මේ සභාවේ යාඥා කරන යාඥා හිල්ලීම කරනු කොටගෙන දේශයේ ලොකු වෙනසක් ඇති වේවා. தேவனுடைய உள்ளத்தின் பாரம் இந்த சபையின் பாரமாய் மாறட்டும். දෙවියන් වහන්සේගේ අතුලාන්ත බර මේ සභාවේ බර එසේම වේවා. தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜனங்களாய் இந்த சபையின் பிள்ளைகள் மாறட்டும். දෙවියන් වහන්සේගේ හදවතේ බර තේරුම් අරගෙන මේ සභාවේ යාඥා කළ යුතුයි. எசேக்கியேல் புத்தகம் 36வது அதிகாரம். එසේකියල් පොතේ 36 වෙනි පරිච්ඡේදය. எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் புத்தகம் 36வது அதிகாரம் එසේකියල් 36 වෙනි පරිච්ඡේදය. 26வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நவமான இருதயத்தை கொடுப்பேன். හලුත් අදවතක් සිතක් ඔබ තුල මවාම. நவமான ஒரு இருதயம், நவமான ஒரு இருதயத்தை අලුත් கொடுத்து සිතක් නුඹලා තුල මවා. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. ඔබ තුල අලුත් ආත්මයක් මං වගුරුවනවා. இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, මගේ වචනේ අසන දේව දරුවනේ. ஆவியானவர் இந்த சபைக்குள்ளே அனலாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ආත්මෙන් වහන්සේ ඊ타මාත්ම ජූලිත ලෙස සක්මන් කරමින් සිටිනවා. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கு ஒரு புதிதான ஆவியை அவர் கட்டளையிட விரும்புகிறார். මේ වචනේ ඔබ කීකර වෙන ඔබට අලුත් ආත්මයක් ඔබට වගුරුවනවා. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிற உங்களுக்கு ஒரு புதிதான ஆவியை அவர் கட்டளையிட விரும்புகிறார். වචනේට කීකරන ඔබට අලුත් ආත්මයක් වගුරුවනවා. கல்லான இருதயத்தை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு ගල් සිත ඔබගෙන් පාකොට சதையான ஒரு இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். ඔබට කීකර වෙන සිතක් ඔබට දෙන්න යනවා. கல்லான இருதயத்தை உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்து போட்டு මේ මුරණ්ඩු ගල් සිත පාකොට කීකරු සිතක් ඔබට දෙන්න ஒரு යනවා. சாஃப்டான இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். ඊටාම සියුම් පාසු හදවතක් ඔබට දෙන්නට நீங்க යනවා. முந்தி வாழ்ந்த மனிதனா இருக்க கூடாது. ඔබ ඉස්සර ජීවත් වුණ මිනිසෙක් වගේ ජීවත් වෙන්න නරකයි. நீங்க இதுக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை இன்றையில் இருந்து இருக்க கூடாது. මින් ඉදිරියේ ඔබ ජීවත් වුණ ජීවිතයේ අද ඉඳලා ජීවත් වෙන්න නරකයි. ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்துக் கொள்ளுங்க. ආත්මයන් වහන්සේගේ ශබ්දයට අවුම්කම් දෙන්න. ஆவியானவரை துக்கப்படுத்தி கல்லான இருதயத்தோடு வாழ்ந்து விடாதிருங்க. ආත්මයන් වහන්සේ දුකට පත් කරලා ඔබගේ
හදවත ගලක් කරගන්න එපා. ஒரு சதையான இருதயம் வேணும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. තාමත්ම පාසු හදවතක් ඇරියට ඉල්ලගන්න. ஒரு புதிய ஆவியை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. අලුත් සිතක් අලුත් හදවතක් දෙන්න කියලා ඉල්ලන්න. ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பாருங்க. ජීවිතේ වෙනසක් බලාපොරොත්තු වෙන්න. உங்களோட வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு வல்லமையானது என்றது இன்றைக்கு அறிந்திருக்கிறீங்களே. ඔබගේ මුඛයෙන් පිට වෙන හැම වචනයක්ම බලවන්ත කියලා ඔබ දැන සිටිනවා නේද? இனி நீங்க ஜெபிக்க போற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு வல்லமை புறப்படுவதாக. මින් ඉදිරියට ඔබ යාඥා කරන හැම ඉල්ලීමේ වචනයක්ම බලවන්ත ලෙස පිටවන්ට යනවා. தேசங்களுக்காய் புலம்புங்கள். දේශේ උදෙසා ඔබ මොර දෙන්න. ராஜாக்களுக்காய் புலம்புங்கள். රජවරු උදෙසා මොර දෙන්න. அதிகாரிகளுக்காய் புலம்புங்கள். ආධිපත්‍ය ඇති සුදුසු ඒ උදෙසා මොර දෙන්න. தேசங்களிலே நடக்க போகின்ற பெரிய பொல்லாத தீமைகளுக்காய் பரிந்து பேசி மன்றாடுங்கள். දේශේ සිදුවෙනව භයානක නපුරු දේවල් උදෙසා කන්නලව් කරන්න. வரப்போகிற பஞ்சங்கள் தடுத்து நிறுத்தப்படும்படி புலம்பி அழுது மன்றாடுங்கள். එන්නව සාගත උදෙසා කඩා වැළපි යාඥා කරන්න. இனி வரப்போகிற காலங்கள் கொடிய காலங்கள். එන්නව ඉදිරි කාලේ ඉතා භයානක දරුණු කාලයන්. அந்த கொடிய காலங்களிலே கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாங்கள் அனைவரும் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும் என்று எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ඒ කාලවලදී දේවනාංශය තුලින් අපිව මඟ පෙන්වන්න ඕනේ කියලා හැම ජනතාව උදෙසා යාඥා කරන්න. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் புலம்புங்கள். හැම මිනිසෙක්ම ගැලවීම ලබන්න ඕනේ කියලා ඔබ මොර ගසන්න. இயேசுவின் வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ පැමිණීම ඉතාම ශීඝ්‍රයෙන් තිබෙනවා. இயேசுவின் வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ පැමිණීම ඉතා ශීඝ්‍රව තිබෙනවා. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று புலம்பி அழுது ஜெபம் பண்ணுங்கள். හැම මිනිසෙක්ම ගැලවීම ලබන්න ඕනේ කියලා මොර ගසන්න. உலகம் முழுவதும் தெய்வத்தை அறிய வேண்டும் என்று புலம்புங்கள். ලෝකේ පුරාම දෙවියන් වහන්සේව දැනගන්න ඕනේ කියලා මොර ගසන්න. பிள்ளைகள், දරුවෝ அவருடைய இருதயத்தின் பாரம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். එතුමාගේ හදවතේ බර තේරුම් ගන්නට ඕනේ. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். හැම මිනිසෙක්ම ගැලවීම ලබන්න ඕනේ කියලා එතුමා කැමති වෙනවා. உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ලෝකේ ඉන්න හැම මිනිසෙක්ම දෙවියන්වහන්සේව දැනගන්න ඕනේ කියලා එතුමා කැමති වෙනවා. நீங்கள் என்ன முதலாவது செய்யணும் தெரியுமா? ඔබ ප්‍රථමයෙන් කරන්න ඕනේ මොනවද? இந்த சபையில் இருக்கிற ஒருவர் கூட மிச்சம் இல்லாதபடி எல்லாரும் இந்த காரியத்துக்காய் ஜெபிக்கணும். මේ සභාවේ ඉන්න කිසි කෙනෙක් අත් නොඇර හැමෝම යාඥා කළ යුතුයි. ஆண்டவரே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். දෙවියනි හැම මිනිසෙක්ම ගැලවීම ලබන්න ඕනේ. ஆண்டவரே, எல்லா மனுஷரும் හැම ரட்சிக்கப்படணும். මිනිසෙක්ම ගැලවීම ලබන්න ඕනේ. உங்கள் வருகைக்கு முன்பாக ஆண்டவரே எல்லா மனுஷரையும் ரட்சித்துக் கொள்ளுங்க. ඔබගේ පැමිණීමට ප්‍රථමයෙන් හැමෝම ගැලවීම ලබන්න ඕනේ. இந்த பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். බරින් යුතු යාඥා කරන දරුවන් ස්වාමීන් වහන්සේ සොයනවා. ஆண்டவர் கேட்கிறார், யாரை அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார்? ස්වාමීන් වහන්සේ අහනවා කාවද යවන්නේ කාවද මම ඒක තෝරගන්නේ කියලා. திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன். කඩුල්ලේ සිට ඒ තාප්පේ වසන්නට පුළුවන් එක්කෙනෙක් මං සොයනවා. ஒருவனையும் காணேன் என்று கதறி அழுகிற தெய்வம் கேட்கிறார். කවුරුත් නැහැ කියලා දෙවියන් වහන්සේ ආහනවා. யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள்? කවුද යවන්නේ කවුද මේ මගේ කාර්ය උදෙසා කරන්නේ? யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள்? කවවද යවන්නේ මේ කාර්යන උදෙසා කවුද ඉන්නේ යවන්න? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் தங்களுக்கு 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 எங்களுக்கு என் வீடு, என்னுடைய குடும்பம் என்று சுயமாய் 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 வாழ்ந்து முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ක්‍රිස්තියානි වන අපි හැම නිතරම අපිට කියලා මමත්වයෙන් තමයි ආත්මාර්ථකාමී විදිහට ජීවත් වෙන්නේ. இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் தன்னை அர்ப்பணித்தாரே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමාම පූජා කරා නේද? எத்தனை விதமான உபத்திரவங்களை அவர் சகித்துக் கொண்டார் உங்களுக்காக. විවිධාකාර පරීක්ෂා වලට පීඩා වලට එතුමා දරාගත්ත නේද? தாங்க முடியாத வலி எல்லாம் அவர் உங்களுக்காய் சுமந்தாரே. දරා ගන්න බැරි වේදනාවන් අප උදෙසා දරාගත්ත නේද? அவை உங்களுக்கு புரியவில்லையா? ඒ දේ ඔබට තේරෙන්නේ නැද්ද? அவருடைய உள்ளத்தின் ஏக்கம் உங்களுக்கு தெரியவில்லையா? එතුමාගේ හදවතේ සුසුම්ලෑම තේරුම් ගන්න බැරිද? இன்றைக்கும் பரலோகத்திலே அழுது கொண்டிருக்கிறார் தேவன் தெரியுமா? ස්වර්ගයෙන්ම අඬාගෙන සිටිනවා. யாரை அனுப்புவேன், කාවද යවන්නේ? யார் என் காரியமாய் போவார்? කවුද මවුගේ වැඩ කටයුතු யாரை நான் அனுப்புவேன், කාවද යවන්නේ? யார் என் காரியமாய் කවුද போவார்? මාගේ වැඩ උදෙසා යන්නේ? கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண දෙනාසිට போகிறோம். බාර කළ යාඥා කරනවා.